ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். நான் கேட்கிற எல்லாரும் கேக்குதா? வலைக்கும் வணக்கம் அஸ்ஸலாம் சார். ஆமா. அஸ்ஸலாமு சரி. வரஹ்மத்துல்லாஹி. சரி. எங்கட இந்த பொது அறிவு வகுப்போட தொடர்ச்சியான வகுப்பு நாங்க போய் கொண்டிருக்குது. சாதாரண ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம செஞ்சு கொண்டிருக்கிற இந்த கிளாஸ். இதுல வந்து நான் கடைசியா வந்து நடந்த இந்த குடிவரவு குடியகல்வு திணைக்களம் அந்த ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் அவங்களோட பேப்பரை தான் எடுத்தேன் செஞ்சு பார்க்கறதுக்காக. அப்ப அது சம்பந்தமான விடயங்கள் நம்ம வந்து தொடர்ந்து கொண்டு போய் கொண்டிருப்போம். அவங்கள நிறைய பேர் நீங்க என்னை கான்டாக்ட் பண்ணியிருந்தீங்க. சார் என்ன செய்யலாம்? இப்படி செய்யலாம்? உங்களோட என்ட ஆலோசனைகளை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் நிறைய பேருக்கு சொன்னேன். எல்லாம் நான் பொதுவா சொல்ற விஷயங்கள் வந்து இருக்குது. ஏன்னா நீங்க எப்பயுமே நீங்க பொது அறிவு கொண்டு சொல்லி புதுசா ஒரு அப்டேட்ல இருக்கிற ஒரு புக் கொண்டு வாங்க. பழைய புக் எடுக்காதீங்க. புதிய ஒரு புத்தகம். அதாவது இப்போ நான் இத குறிப்பிட்ட ஆசிரியர்கள் சொல்லல இவங்களோட புத்தகங்களை எடுங்கன்னு சொல்லி. ஆனா நான் சொல்றேன் பொதுவா யாரோட புத்தகமா இருந்தாலும் நியூ அப்டேட் அவங்க கடைசியா பதிப்பிட்டு வெளியிட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை எடுக்கிறது நல்லோம் நீங்க படிக்கிறதுக்கு. அதே போல நீங்க படிக்கும் போதே லேசாகி உங்களுக்கு இந்த ஒரு ஹைலைட் எல்லாம் நீங்க மார்க் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு முக்கியமான விஷயம்னு சொல்லி எது படுதோ அதை நீங்க அப்படியே மார்க் பண்ணி வச்சிட்டீங்கன்னா பிறகு நீங்க படிக்கும்போது ரொம்ப இலகுவா இருக்கும் அதை படிக்கிற விஷயம். இல்லைன்னா நீங்க திரும்ப முதல்ல இருந்து படிக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று வரும். ஒரு வேளை நீங்க படிச்சு கொஞ்சம் கொஞ்சம் தானே படிச்சுட்டு போறீங்க. அப்ப திரும்ப நீங்க பார்க்க போகல லேசா இருக்கும். குயிக்கா பார்க்கறதுக்கு ரொம்ப லேசா இருக்கும். சின்ன ஒரு விஷயமா நீங்க அதை எடுத்துக்கோங்க. அப்ப நீங்க இதுல இருக்கிற முதலாவது கேள்வியை பாருங்க. இந்திய பிரதமருக்கு இலங்கையில் வழங்கி கௌரவிக்கப்பட்ட விருதின் பெயர். சில சில கேள்விகளை சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கு. அதை நான் பேசும்போது அதை மாத்திருவேன். இந்திய பிரதமருக்கு இலங்கையில் வழங்கி கௌரவிக்கப்பட்ட அந்த விருதின் பெயர் என்னன்றதுதான் கேள்வி. இப்ப அவருக்கு இலங்கையில வந்து வழங்கப்பட்ட விருதுட பெயர் என்னது உண்மையாவே? மித்ர விபூஷண. ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா மித்ர விபூஷண இந்த விருது தான் உண்மையாவே அவருக்கு இங்க இலங்கையில வழங்கப்பட்டது. குறிப்பிட்ட சில காலங்களாக இந்த நரேந்திர மோடிக்கு வந்து அதிக அளவான ஒவ்வொரு நாட்டுகள்லயும் அவங்களோட உயரிய விருதுகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிறாங்க. அவர் போற நாடுகள் எல்லாத்துலயுமே. அந்த வகையில இப்ப அண்மையில வந்து கானா நாட்டுக்கு போயிருந்தா அப்ப கானா நாட்டுல அவங்களோட ஒரு மதிப்புக்குரிய ஒரு விருதை வந்து அவங்களுக்கு வழங்கியிருந்தாங்க. அது ஒரு பெரிய பேர் கொண்டது. அதாவது என்னன்னு சொல்லி கேட்டு வராது. இருந்தாலும் இந்த இந்த ஸ்ரீலங்கா மித்ர விபூஷணன்னு சொல்ற இந்த விருது வந்து இலங்கையில வழங்கப்பட்ட முதலாவது தடவை இது அல்ல. அப்போ ஆல்ரெடி இதுக்கு முன்னுக்கும் ஸ்ரீலங்கால வந்து 3 மித்ர விபூஷண விருது வழங்கியிருக்கிறாங்க. இது 4வதா மித்ர விபூஷண விருது தான் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. இந்த மித்ர விபூஷண விருது வந்து எப்ப அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொன்னா 2008ஆம் ஆண்டு. அப்ப 2008ஆம் ஆண்டு அப்ப ஜனாதிபதியா இருந்த மஹிந்த ராஜபக்ச அவர்தான் இந்த மித்ர விபூஷண விருது வந்து முதலாவதே வழங்கின நபர். அப்படி முதலாவதா வழங்கினது யாருக்குன்னு சொல்லி தெரியுமா? ஈரான் ஜனாதிபதி மாலைதீவு ஜனாதிபதி மாலைதீவு ஜனாதிபதி பேர் என்ன சொல்லிடுமோ? முகமது கய்யூம் அஹமது நஜாத் அப்துல் கையும் அப்துல் கையும் 2008ஆம் ஆண்டு அவருக்கு வழங்கினது. அதுக்கப்புறம் அப்பாஸ் யசிர் அரபாத் அவங்களுக்கு 2014ஆம் ஆண்டு வழங்கினது. கடைசியா 2025ஆம் ஆண்டு தான் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. இந்த ஸ்ரீலங்கா மித்ர விபூஷன் இந்த விருதுல வந்து மொத்தம் 9 ரத்தின கல் இருக்கும். ஒன்பது ரத்தின கல் இருக்குது. அப்ப இது முதலாவது யாருக்கு வழங்கப்படுதுன்னு சொன்னா 2008ஆம் ஆண்டு அப்துல் கையுமுக்கு. யாஷிர் அரஃபாத்துக்கு எப்ப சார் வழங்கினேன்? 2014. யசிர் அரஃபாத் எந்த நாடு? பலஸ்தீன். சார் வெளிநாட்டவர்களுக்கு ஸ்ரீலங்கா ரத்ன விருதுன்னு சொல்லி ஒண்ணு வழங்குறாங்க சார். அப்போ ஸ்ரீலங்கா ரத்ன விருதும் வெளிநாட்டவர்களுக்கு வழங்குற விருது தான். அதாவது வெளிநாட்டவர்கள் வந்து இலங்கையில் ஆற்றிய அளப்பெரிய சேவை அதுக்காக
ஸ்ரீலங்கா ரத்னன்னு சொல்லி அந்த விருது வழங்குறேன். ஆனா இலங்கையிலே உண்மையாவே உயரிய விருது என்னன்னு சொல்ல இயலுமா யாருக்கு சரி? ஸ்ரீலங்கா அபிமான சார். அபிமானி. அபிமானி. அது ஸ்ரீலங்கா அபிமானி என்று சொல்றதுதான் இலங்கையிலேயே அந்த கௌரவமான ஒரு உயரிய விருதுன்னு சொல்றது அதுதான். அதுக்கு பொறுத்து அந்த தேசிய மானிய, தேச பந்து அந்த மாதிரி விருதுகள் அதன் பிறகு வர விருதுகள். இதுல ஸ்ரீலங்கா ரத்ன வெளிநாட்டவருக்கு வழங்குறது, இது வெளிநாட்டு தலைவர்களுக்கு வழங்குறது ஸ்ரீலங்கா மித்ர விபூஷன். மூணாவது யாருக்கு சார் வழங்கப்பட்டது? உயரிய விருது என்ன சார்? உயரிய விருது மிக உயரிய விருது அபிமானி. ஸ்ரீலங்கா அபிமானிய, ரைட். லங்கா அபிமானியன்னு சொல்லுவாங்க சரியா? லங்கா அபிமானிய 2014 தான் யசீர் அரஃபாத் வழங்கின. சொல்லுங்க. 3 பேருக்கு தானே சார் வழங்கியிருக்காங்க. அப்ப அப்துல் கையும் உண்டு, அகமது நஜாத், அகமது நஜாத், முகமது அப்பாஸ், யசீர் அரஃபாத், அடுத்தது 4வது நரேந்திர மோடி. சார் முகமது அப்பாஸ் எங்க சார்? முகமது அப்பாஸ் வந்து ஒரு நாடு பலஸ்தீன் தான் சார். முகமது அப்பாஸ், மஹ்மூத் அப்பாஸ் என்று வரணும். ஓகே. இல்ல சார், அவரே ரெண்டு சார்ஜ் பேரும் இல்லை ஒரே சார். அவர் டைம்ல தற்போதையதான பலஸ்தீன் ஜனாதிபதி இருக்கிறார் மஹ்மூத் நீங்க ஒரு அப்பாஸ். தடவை கொஞ்சம் சர்ச் பண்ணேலுமா ஒருத்தருக்கு இந்த வீரகேசரி முகமது அப்பாஸ் பேப்பர்ல போட்டிருந்தீங்க சார். இல்ல வீரகேசரி பேப்பர்லயோ? ஓ சார். இதுல போட்டிருந்தது சார் 2 தடவை வந்து பலஸ்தீன் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட என்று சொல்லி போட்டிருந்தது சார். அதுலதான் மஹ்மூத் அப்பாஸும் ஒருத்தர். ஓகே ஓகே. அப்ப மஹமூத் அப்பாஸும் யசீர் அரஃபாத்தும். ஓகே. 2025ஆம் ஆண்டு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. இரண்டாவது கேள்வியை பாருங்க. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனநாயக கட்சி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளரது பெயர் யாது? இப்ப அமெரிக்க ஜனாதிபதி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கட்சிகள் 2 வந்து அங்க போட்டியிடுறாங்க. அப்ப ஒன்று வந்து ஜனநாயக கட்சி, இன்னொன்று வந்து குடியரசு கட்சி. அப்ப குடியரசு கட்சியில ஜனாதிபதியா தெரிவு செஞ்சவர் தான் டொனால்ட் ட்ரம்ப். இது வந்து கடைசியா நடந்த SLASன்னு ஒரு பாஸ் பேப்பர் கேள்விதான். அப்ப குடியரசு கட்சியில தெரிவாகினவர் தான் டொனால்ட் ட்ரம்ப். கேள்வி வந்து ஜனநாயக கட்சி சார்பாக போட்டியிட்ட அப்ப ஜனநாயக கட்சி சார்பாக இருந்த ஜனாதிபதி தான் ஜோ பைடன். அப்ப அவர் வந்து நியமிச்சது வந்து கமலா ஹாரிஸ். அப்ப ஜனநாயக கட்சி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் யாருன்னு கேட்டா கமலா ஹாரிஸ். கமலா ஹாரிஸ் தான் போட்டியிட்ட நபர். வென்றது வந்து குடியரசு கட்சி தலைவர் டொனால்ட் ட்ரம்ப். இப்ப டொனால்ட் ட்ரம்ப் வந்து இலங்கையில வரிய வந்து 20% குறைச்சல் ஆகிறார். இப்ப 44 இருந்ததை 30 20 கொண்டு ஈகிறார் அப்படின்னு சொன்னா, அப்ப உண்மையாவே இலங்கைக்கு இதுக்கு முன்னுக்கு இருந்த வரி எவ்வளவு? 15 44 இல்ல நாங்க 44 போடுறதுக்கு முன்னுக்கும் இலங்கைக்கு அவங்க விதிச்சிருந்த வரிட அளவு எவ்வளவுன்னு தெரியுமா? 12.2% இருந்துச்சு வரி. அதைத்தான் மாத்தி 44 கொண்டு போனது. சரியா? அப்ப 3வது கேள்வியை பாருங்க. வருடத்தில் அதிக நாட்கள் புவிக்கு மிகவும் அண்மையில் உள்ள கோள் யாது? அது பொதுவாவே கேள்வி என்ன, புவிக்கு அண்மையில இருக்கிற கோள் என்ன? அது ஒரு வித்தியாசமான முறையில கேட்டுக்கிறாங்க. எந்த கோள் இது புவிக்கு அண்மையில? அதாவது நம்ம இந்த பிளானட் இதை எடுத்து பார்க்கும்போது இந்த வெள்ளி வந்து உண்மையாவே ஒரு முக்கியமான ஒரு கோளா இருக்குது. அது ஏன் முக்கியமான ஒரு கோள்னு சொல்றப்போ, ஒன்று புவிக்கு அண்மையில இருக்குது, அது ஒரு வகையில இருக்குது. அதே போல அதை வந்து சொல்லுவாங்க இந்த புவியை ஒத்த கோள்னு சொல்லுவாங்க. அதை எர்த் ட்வின் கோள்னு சொல்றேன். எர்த் ட்வின், புவியை ஒத்த கோள். அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாம இது வந்து எப்படி சுத்தும்? இடம் துளியாக கிழக்கு மேற்காக சுழலும் கோள் அல்லது இடம் துளியாக சுற்றுகின்ற கோள்.
கிழக்கு மேற்காக சுழலும் கோள் அல்லது இடம் சுழியாக சுழலக்கூடிய கோள். இன்னும் நிறைய பேர் ஒளி மிகுந்த கோள்னு சொல்லுவாங்க. இத ஒளி மிகுந்த கோள், வெப்பம் கூடின கோள். வெப்பம் கூட சொல்ல போகல, இதை விட இது புதன் இதை விட வெப்பம் கூட தானே இருக்குமே. அப்ப இதுக்குரிய சிறப்பு பெயர் சொல்றேன். ஒளி மிகுந்த கோள், அத காலை நட்சத்திரம் சொல்லுவாங்க. காலை நட்சத்திரம், மாலை நட்சத்திரம், காலை நட்சத்திரம், மாலை நட்சத்திரம். அதே போல இந்த கோளுக்கு துணைக்கோள்கள் இல்லை, துணைக்கோள்கள் இல்லை. அடுத்தது புவியின் சகோதரி கோள், புவியின் சகோதரி கோள், புவியின் சகோதரி கோள் 96% கார்பனீரொட்சைட்டை கொண்ட கோள். 96% கார்பனீரொட்சைட்டை கொண்ட கோள். இதெல்லாமே இந்த வெள்ளி கோளுக்காக இருக்கிற ஒரு சிறப்பு பெயர்கள். அதாவது இதை வச்சு அந்த வெள்ளிக்கு வரலாம் அந்த கேள்வி. அது இல்லாம செங்கோல் சொல்றது எதை? செங்கோல் செவ்வாய், செவ்வாய் சொல்றேன். நீலக்கோள் சொல்றது புளூட்டோவா புவியா? நீலக்கோள் புவியா? பச்சை கோள் எதுன்னு தெரியுமா? யுரேனஸ். வெரி குட், யுரேனஸ். பச்சை கோள் யுரேனஸ். செங்கோல் எது? செங்கோல் செவ்வாய் அம்மா. செங்கோல் செவ்வாய், நீலக்கோள் புவி, பச்சை கோள் யுரேனஸ், அவுட் சைட் ஆஃப் த கேட். பாக்குறேன் சரியா? நீலக்கோள் புவி, பச்சை கோள் யுரேனஸ். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே லைன்ல இருங்க, வாங்க முடியட்டும். சரி, 4வது கேள்வியை கொஞ்சம் பாருங்க. பிரான்ஸ் நாட்டில் அதிக சுற்றுலா பயணிகள் பார்வையிடும் இடம் யாது? Please wait 1 minute, please.
சரி, அது வந்து இந்த பிரான்ஸ் நாட்டுல அதிக சுற்றுலா பயணிகள் பார்வையிடும் இடம் வந்து ஈஃபில் கோபுரம் அல்ல, டிஸ்னிலேண்ட். டிஸ்னிலேண்ட். டிஸ்னிலேண்ட் இது பாரிஸ்ல இருக்குது. இந்த டிஸ்னிலேண்ட் தான் வந்து அதிக அளவான பார்வையாக பிரான்ஸ்ல பார்வையிடுற ஒரு இடம். ஒரு எதிர்பார்க்காத ஒரு கேள்வி ஒன்று போட்டிக்கிறாங்க. பிரான்ஸ் நாட்டுக்கு அதிக சுற்றுலா பயணி பார்வையிடுறது டிஸ்னிலேண்ட். இந்த உங்களுக்கு நான் எல்லாருக்கும் இந்த இது போட்டிருந்தேன், இந்த என்னது நம்மளோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்குது, ஆமாம் நிலை சார். பேரான அபிவிருத்தி இலக்குகள். அது சம்பந்தமான டியூட் நான் போட்டிருந்தேன். இந்த யாருக்கும் கிடைக்க இல்லைன்னு சொன்னா நீங்க எனக்கு பர்சனலாவே மெசேஜ் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு நான் அனுப்ப இல்லை, யாருக்கும் கிடைக்க இல்லைன்னு சொன்னா அந்த எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புறேன். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப இந்த முக்கியமான தலைப்பொண்ட நான் அன்றைக்கு சொன்ன அது எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் பெறுதுன்னு சொல்லியும், அதே போல அந்த என்வாயன்மெண்ட் ஆஃபீஸர் செய்யறாங்களுக்கும் அந்த தேவைப்படாத டீடைல்ஸ் எல்லாமே. சரியோ? சரி, 5வது கேள்வியை பாருங்க. சீனாவின் விண்வெளி மையம் எவ்வாறு அழைக்கப்படும்? டிஎன்எஸ்ஏ. யாங்கு. வெஞ்ஞா வெஞ்சாங் இல்ல, அது பொதுவா இங்கிலீஷ் லெட்டர் சிஎன்எஸ்ஏ. பாங்க சொல்றத நான் காய்க்கிறேன், உங்களுக்கு கேக்குதா? சார் எல்லாரும் கதைக்கிறபடியா ஒன்று முழங்குது இல்ல சார். சார் 4வது விடயம் கட்டலாமா? 4வது விட வந்து டிஸ்னிலேண்ட். பாங்க சொல்லிட்டீங்க, அதை நான் கதைக்கிறேன், உங்களுக்கு கேக்குதோ இல்லையோ தெரிய மாட்டேங்குது. இப்ப கிளியர் ஆயிருக்கு சார். சரி, ஓகே. அப்ப 4வது விடமா டிஸ்னிலேண்ட், அது பாரிஸ்ல இருக்குது. 5வது கேள்வி பாருங்க. சீனாவின் விண்வெளி மையம் எவ்வாறு அழைக்கப்படும் சொன்னா அதை சொல்றது சிஎன்எஸ்ஏ என்று சொல்றது. சிஎன்எஸ்ஏ 4 இங்கிலீஷ் எழுத்தேன். சிஎன்எஸ்ஏ அட விரிவாக்கம் என்னன்னு சொன்னா சைனா நேஷனல் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். சைனா நேஷனல் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். சார் ஓ சார் இப்போ இது சார் கேள்விக்கு வரைக்க சார் நான் தமிழ் மொழி மூலம் எக்ஸாம் எழுதிக்க இப்படியே எழுதலாமா சார்? சைனா நேஷனல் ஸ்பேஸ் அண்டு நீங்க தமிழ்ல பதில் எழுதுன, அதுல ஒரு தப்பு இல்ல. இப்ப இது வந்து சும்மா இப்ப சீனாவின் விண்வெளி மையம் எவ்வாறு அழைக்கப்படும்ன்றதுக்கு நீங்க இங்கிலீஷ்ல எழுதினாலும் பரவாயில்ல, தமிழ்ல எழுதினாலும் பரவாயில்ல. அது எப்படியுமே அந்த விடையை அவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்க. சில கேள்விகள் வரும் எப்படின்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு வந்துச்சு அப்படின்னா, இந்த முந்தி வந்து இது நாசாட விரிவாக்கம் என்னன்னே கேள்வி வரும். அப்ப நாசாட விரிவாக்கத்தை நீங்க தமிழ்ல எழுதலாம் அல்லது இங்கிலீஷ்ல எழுதலாம். அது அவங்க கேட்டே இருப்பாங்க, தமிழில் அல்லது ஆங்கிலத்தில் எழுதுகின்றே இருக்கும். இப்ப நாசாட விரிவாக்கம் என்ன? நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். சொல்ல வேணாம். நாசா வந்து அமெரிக்கால விண்வெளி ஆய்வு மையம் தானே நாசா. அப்ப அமெரிக்காட விண்வெளி ஆய்வு மையம் வந்து நாசா. அப்ப நாசாட விரிவாக்கம் என்னன்னு சொன்னா நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் சொல்ல போக்குல AERO NAU TICS.
TICS. இப்போ நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இது நாசாவினுடைய விரிவாக்கம். அதே போல இந்தியாவோட விண்வெளி மையத்தை சொல்றது இஸ்ரோன்னு சொல்லுவோம். இந்தியாவினுடைய விண்வெளி மையத்தை சொல்றது இஸ்ரோ. இஸ்ரோன்னு சொன்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். எஸ், இஸ்ரோட விரிவாக்கம் என்னன்னு சொன்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இந்தியாவில். அதே போல ஜப்பானுக்கு ஜக்ஸான்னு சொல்றது. ஜப்பானுடைய ஜக்ஸான்னு சொல்றேன். அது என்னன்னு சொன்னா ஜப்பான் ஜக்ஸா, JAXA, அதான் ஜக்ஸா. சரியா? அது என்னன்னு சொன்னா ஜப்பான் ஏரோஸ்பேஸுக்கு AERO SPACE, ஏரோஸ்பேஸ், ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி, EXPLO RATION, எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி. அது ஜக்ஸா. அதே போல ரஷ்யாவோட விண்வெளி ஆய்வு மையத்தை சொல்றது ரொஸ்கோஸ்மோஸ்னு சொல்றேன். ரொஸ்கோஸ்மோஸ், அதாவது ROSCOSMOS, ரொஸ்கோஸ்மோஸ். சரியா? ஆறாவது கேள்வியை பாருங்க. கொஞ்சம் சொல்லுங்க சார் ப்ளீஸ். எதுலையா? சீனா விண்வெளி மையம் கொஞ்சம் சொல்லுங்க. CNSA, சைனா நேஷனல் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். சைனா நேஷனல் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். நேற்று சார் ஆஸ்திரேலியா வந்து புதுசா இருக்கா தங்களை இது ராக்கெட் வந்து முதல் டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆஸ்திரேலியாவா? நேத்தா? ஆமாம் சார். அப்படின்னு அவங்க டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. நிலவுக்கு அனுப்பிக்க அப்படி ஏதாவது என்ன செஞ்சுக்கிறாங்க? முதல் அனுப்பிடுவாங்க சார். அது சக்சஸ்ஃபுல்லா இல்ல விழுந்துடுது. 14 வருஷத்துக்கு படிச்சு. அது என்னன்னு ஒரு தடவை அது நம்ம அதுல சரியா டீட்டெயில்ஸ் தெரிஞ்ச விடத்தை கொடுக்கலாம். இல்ல நம்ம அதோட அடுத்த பேப்பர்ல நம்ம அதோட டீட்டெயில்ஸா போடுவோம். சரியோ? ஆமாம் சார். ஓகே. அப்ப ஆறாவது கேள்வியை பாருங்க. பொதுநலவாய அமைப்பின் அது வந்து இந்த ஒரு நாட்டுக்கான நிரந்தர பொதுநலவாய அமைப்பின் பிரதிநிதியின் உத்தியோகபூர்வ பெயர் யாது? ஒரு நாட்டுக்கான நிரந்தரண்டிக்கு தானே, அதை வெட்டுங்கோ. அதை வெட்டிட்டு பொதுநலவாய அமைப்பின் பிரதிநிதியின் உத்தியோகபூர்வ பெயர் யாது? அதாவது அந்த அமைப்புட தலைவர் இருக்காரல்ல, அவர பெயர் என்னது? அதாவது பதவி பெயர் என்ன அவர? ஹை கமிஷனர்னு சொல்றா சார். ஹை கமிஷனர் சொல்றது யாருன்னு சொன்னா இல்ல, உயர் ஸ்தானிகர் சொல்றது இது நீங்க இந்த இதுக்கு சரி நீங்க சொல்ற மாதிரிக்கு ஓகே. இப்போ ஒரு நாட்டுக்கான நிரந்தர பிரதிநிதியை உண்மையாவே நம்ம ஹை கமிஷனர் தான் சொல்றது. ஏன்னா இப்ப உயர் ஸ்தானிகர்னு சொல்ற, இப்ப இலங்கையில இருந்து பிரித்தானியாவுக்குரிய ஒரு உயர் ஸ்தானிகர் இருப்பார். அதே போல பிரித்தானியா இலங்கைக்குரிய ஒரு உயர் ஸ்தானிகர் இருப்பாரு. நான் கேட்கிறேன், இப்ப பொதுநலவாய அமைப்பின் தலைவர் ஒருத்தர் இருப்பாரல்ல, அந்த அமைப்பின் தலைவர் உத்தியோகபூர்வ பெயர் பதவி பெயர் வரும். உத்தியோகபூர்வ பதவி பெயர் அவர் சொல்ற செயலாளர் நாயகம். செக்ரட்டரி ஜெனரல், செயலாளர் நாயகம். இப்ப புதுசா வந்து செயலாளர் நாயகத்தை வந்து பொதுநலவாய அமைப்புல மாத்திருக்கிறாங்க. இப்ப இருக்கிறவங்களோட பேர் தெரியுமா? ஏப்ரல் மாதம் வந்து பொதுநலவாய அமைப்பின் தலைவர் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. யார் அது?
அவரோட பேர் எழுதிக்கோங்க. சிர்லி சிர்லி அயோகோ சிர்லி அயோகோர் பொச்வே. சிர்லி அயோகோர் பொச்வே. இப்ப இந்த பொதுநலவாய அமைப்புல மொத்தம் 56 நாடுகள் இருக்கு. பொதுநலவாய அமைப்புல மொத்தம் 56 நாடுகள் இருக்கு. இது தலைமையகம் லண்டனை அடிப்படையாக கொண்டு இதுல தலைமையகம் இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ, ஓ மெயின் சொல்லும்போது சார் சிலது கொஞ்சம் கிளியரா நீங்க பேசுறது விலங்கு இல்லை. அப்ப இந்த சாட்ல டைப் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னாலும் ஸ்பெல்லிங் பண்ணாம ஈஸியா இருக்கு. அதத்தான் சார் நானும் சொல்ல வந்தேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரக்கூடாது சார். சரி, ஓகே. சரி, இப்ப இந்த இதுக்கு இதாங்க நான் இந்த கிளாஸ் முடிய விட்டு நான் உங்களுக்கு அந்த நீங்க சொல்றதுக்கு எல்லாத்தையும் நான் இதாக்கிறேன். சரியோ? நான் அந்த பேரை டைப் பண்ணியே போட்டு விடுறேன். சார் ஓ சார் அந்த உயர்ஸ்தானியருக்கும் தூதுவருக்கும் என்ன சார் வித்தியாசம்? உயர் ஸ்தானிகரைத்தான் பொதுவா தூதுவர்னு சொல்றது. அதாவது ஒரு நாட்டுல இருந்து இப்ப அது வந்து இந்த உயர் சொல்லுங்க. உயர்ஸ்தானியர் தூதுவர் வந்து சார் உயர்ஸ்தானியர் மாக்கோமசாரிஸ் சொல்றது சார். பிரித்தானியாட கீழே இருந்த நாடுகள்ல இருக்கிற தூதுவர்களை தான் மாக்கோமசாரிஸ் சொல்றேன். இப்ப தூதுவர்கள் சொல்றது மத்த இது கீழே இருக்கிறாங்களுக்கு தான் சார் வரும். அதான் பொதுவா ரெண்டுமே ஒன்றுதான். சரியா? இதுல உயர் ஸ்தானிகர் என்று சொல்லும் போது என்னன்னா பொதுவா இந்த ஒரு நாட்டுல முக்கியமான இப்ப ஒரு ஃபாரின் சர்வீஸ்ல வைப்பாங்களே ஆட்கள், அதுல இருக்கிற சீனியர் ஆட்களை தான் அந்த உயர் ஸ்தானிகர் அந்த பதவியில வர்றது. சரியா? அவங்கதான் தூதுவராகவும் கடமையாற்றுவாங்க. அப்ப இங்கன இது ரெண்டுக்குரிய வித்தியாசம்னு சொல்லும் போது சரியான இது அந்த அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு இந்த 56 நாடுகள் இருக்குது. இந்த 56 நாடுகளை வந்து உயர் ஸ்தானிகர் என்ற ரீதியிலையும் மற்ற கண்ட்ரிஸ் வந்து வர எல்லாத்தையும் தூதுவர் ரீதியிலையும் பாக்குறது. ஓகே. சரி, 7வது கேள்வியை பாருங்க. தீயை அணைப்பதற்காக பயன்படுத்தும் வாயு யாது? கார்பனீரொட்சைட் சொல்றதுக்கு பார்க்க கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு CO2. கார்பன் டை ஆக்சைடு குறியீடு போட்ட பிள்ளையா சார் CO2? இல்ல, அதுக்கு நீங்க குறியீடு போட்டு CO2 போடுறதும் பிழையான பதில் தான். கார்பன் டை ஆக்சைடு சொல்றதும் சரியானது. அது கார்பன் டை ஆக்சைடு இங்கிலீஷ் தானே, கார்பனீரொட்சைடு தான் தமிழ். கார்பன் டை ஆக்சைடுன்றது தமிழ்ல ரெண்டு வித்தியாசம் சார். கார்பன் டை ஆக்சைடும் கார்பனீரொட்சைடும் வேற வேறையோ சார்? எனக்கு ரெண்டும் சார் ரெண்டும் ஒன்றுதான் சார். கார்பனீரொட்சைடு தமிழ்ல சொல்றாங்க. தமிழ்ல கார்பனீரொட்சைடுன்னு சொல்றது. கார்பன் டை ஆக்சைடு டைக்கு பதிலா இரண்டு கார்பனீரொட்சைடு தான் சார். கார்பனீரொட்சைடு தமிழ்ல சொல்றேன் சார். இங்கிலீஷ்ல கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. கார்பனீரொட்சைடு தமிழ்ல, கார்பன் டை ஆக்சைடு வந்து இங்கிலீஷ்ல. அப்ப அது குறியீடு CO2 தானா? CO2 தான். ஓகே. யார் லுக் பண்ணி கூப்பிடுங்க, தட்டி கூப்பிடுங்க, என்னென்ன பாக்குறேன். சரியா? 8வது கேள்வி பாருங்க. ஆசிய கண்டத்தில் அதிகமாக வாழும் மனித இனம் யாது? மங்கோலியர் வந்து சீனாவுல நினைக்காங்க சார். சீனா அந்த ஏரியாவுல மங்கோலியர் இருக்காங்க. ஓகே. பொதுவா நம்ம பார்க்கும்போது ஆசிய கண்டத்தில் சொல்லி பார்க்கும்போது மங்கோலியர்கள் தான் வரும். ஏன்னு சொன்னா அவங்க தான் இந்த கிழக்கு ஆசியா அதே போல தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல வாழ்றார்கள். அதே மங்கோலியர்கள் தான் சொல்றது. அப்ப அந்த அப்படி டோட்டல் பண்ணி பார்க்கும்போது மங்கோலியர்கள் தான் அதிகமாக வாழ்ற இனம். ஒன்பதாவது கேள்வி பாருங்க. இலங்கையில் இறுதியாக இணைக்கப்பட்ட மாவட்டம் எது? கிளிநொச்சி. ஆண்டு தெரியுமா? இல்ல சார்.
1984. 84 முல்லைத்தீவு ஓ, இது மாவட்டத்துல முல்லைத்தீவுல இருந்து பிரிந்து வந்ததா யாழ்ப்பாணத்துல இருந்து பிரிந்ததோ? முல்லைத்தீவு யாழ்ப்பாணத்துல. யாழ்ப்பாணம். 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 அதே போல இறுதியாக உருவாக்கப்பட்ட மாகாணம் சப்ரகமோ மாகாணம். அது 1889 ஆண்டு. சப்ரகமோ மாகாணம் 1889 ஆண்டு. பத்தாவது கேள்வி பாருங்க. இலங்கை அணி சார்பாக அதிக அளவில் டெஸ்ட் போட்டிகளில் கலந்து கொண்ட வீரர் யார்? முரளிதரன் சார். முடிச்சிட்டு வரேன். ஓகே, மஹேல ஜெயவர்தன தான் சரி. அதாவது அது என்னன்னா அதிக அளவான டெஸ்ட் போட்டிகள் விளையாண்டதும் மஹேல ஜெயவர்தன தான். அதே போல ஓல் ஃபார்மட், அதாவது எல்லா ஃபார்மட்டையும் எடுத்து பார்த்தாலும் கூர்ன மேட்ச் விளையாண்டிக்கிறது மஹேல ஜெயவர்தன தான். சரியோ? ஓல் ஃபார்மட் சொல்ல போக்குல T20, ODI, ஒன் டே இன்டர்நேஷனல், அதே போல டெஸ்ட் மேட்ச், இது மூன்றுமே வரும். இந்த மூன்றையும் எடுத்து டோட்டல் பண்ணும் போதும் மஹேல ஜெயவர்தன தான் கூட மேட்ச் வரும். அப்ப கிட்டத்தட்ட டெஸ்ட் போட்டிகள்ல இருந்து இலங்கையில இருந்து ஓய்வு பெற்ற வீரர் யாரு? அஞ்சலோ மெத்யூஸ் அண்மையில வந்து டெஸ்ட் போட்டிகள்ல இருந்து இலங்கை அணில இருந்து ஓய்வு பெற்ற நபர். அதே போல ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டு தலைவர் வந்து சம்மி சில்வா. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டு சபை தலைவர் வந்து சம்மி சில்வாவை. அதே போல இலங்கை அணியில தெரிவுக்குழு தலைவர் உப்புல் தரங்க. ஓகே, இலங்கை அணியில தெரிவுக்குழு தலைவர் வந்து உப்புல் தரங்க. இப்ப ஸ்ரீலங்கோட கோச் யாரு? சனத் ஜெயசூர்யா. ஓகே, சனத் ஜெயசூர்யா இப்ப இருக்கிற கோச். அடுத்தது ஸ்ரீலங்கா வேர்ல்ட் கப் சாம்பியன் ஆகினது எப்ப? ஒன் டேல 1996 ஆண்டு அர்ஜுன ரணதுங்கட தலைமையில. இந்த அர்ஜுன ரணதுங்கட தலைமையில வந்து இலங்கை அணி கிண்ணத்தை சுவீகரிச்சாங்க. அத கிண்ணத்தை சுவீகரிச்ச அந்த 96 மேட்ச் அதை அடிப்படையாக கொண்டு 2023 ஆண்டு ஹால் ஆஃப் ஃபேம் விருது வந்து இலங்கையில அரவிந்தர் சில்வாக்கு வழங்கப்பட்டிருந்தது. ஹால் ஆஃப் ஃபேம் விருது. இலங்கை வந்து T20 சாம்பியன் எப்ப? 2014 சார். வெரி குட், 2014. அப்ப டீம் கேப்டனா வந்து லசித் மலிங்கே இருந்தாரு. டீம்ல கேப்டன் அப்ப லசித் மலிங்கே இருந்தாரு. சார் அந்த மத்தியூஸ் அண்ட் அவர் என்ன இதுல இருந்தவர் சார்? என்ன இதுன்னு சொன்னீங்க? டெஸ்ட் போட்டிகள்ல இருந்து அண்மையில ஓய்வு பெற்றவர் ஆஞ்சலோ மெத்யூஸ். ஓகே. இந்த கடைசியா கூட அந்த என்னது அவர் முக்கியமான சீன் ஒன்று, பங்களாதேஷ் டீமோட டெஸ்ட் மேட்ச் ஒன்றுல போல, டெஸ்ட் மேட்சா ஒன் டே அந்த வாரத்துக்கு 2 நிமிஷம் ஒன் டே 2 நிமிஷத்துக்கு என்னமோ அதிகமான நேரம் போச்சுன்னு சொல்லி அவர் அந்த பிளே பண்றதுக்கு டைம் அவுட். அதனால வந்து அவர் டைம் அவுட் பண்ணி அனுப்பின ஒரு முதலாவது பிளேயர் அல்ல அவரு. சரியோ? ஓகே, இப்ப 11வது கேள்வியை பாருங்க. உலக சுற்றுலா தினம் யாது? செப்டம்பர் 27. ஓகே, செப்டம்பர் 27. நான் உங்களுக்கு அன்றைக்கு இந்த முக்கியமான தினங்கள் தந்தேன். மார்ச் மாசத்தையும் தந்தேன், ஏப்ரல்லையும் தந்தேன். இப்ப செப்டம்பர் முக்கியமான நாட்களை கொஞ்சம் எழுதுங்க. செப்டம்பர் 8 சர்வதேச எழுத்தறிவு தினம். செப்டம்பர் 8 சர்வதேச எழுத்தறிவு தினம். செப்டம்பர் 15 சர்வதேச ஜனநாயக தினம். செப்டம்பர் 15 வந்து சர்வதேச ஜனநாயக தினம். செப்டம்பர் 16 உலக ஓசோன் தினம்.
உலக ஓசோன் தினம். செப்டம்பர் 21 உலக சமாதான தினம். செப்டம்பர் 21 உலக சமாதான தினம். செப்டம்பர் 30 சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம். செப்டம்பர் 30 சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம். பன்னெண்டாவது கேள்வியை பாருங்க. தேசிய இராணுவ தினம் அனுஷ்டிக்கப்படுவது எப்போது? அக்டோபர் 10. அக்டோபர் 10. ஓகே, இது தேசிய இராணுவ தினம் அக்டோபர் 10 கொண்டாடப்படுறது. இப்ப புதுசா அண்மையில அறிவிச்சிருக்காங்களே இந்த இலங்கையர் தினம்னு சொல்லி ஒரு தினத்தை நம்ம கொண்டாடுவோம்னு சொல்லி. அக்டோபர் 13. அக்டோபர் 23 இலங்கையர் தினம். அது இலங்கையர் வாழ் எல்லா மக்களும் அதை கொண்டாடுறது. அப்படி இப்ப அந்த சிங்கள தமிழ் புது வருடத்தை வேறையாவும், இப்ப முஸ்லீம் அவங்க நோம்பு பெருநாள் வேறையா கொண்டாடுறது இல்லாம இந்த ஒரு நாளை எல்லா இலங்கையிலேயும் எல்லா மக்களும் கொண்டாடுற ஒரு தேசிய உணர்வு கொண்டு உருவாக்கணும் இந்த ரீதியில கொண்டு வரப்பட்டதுதான் இது. அடுத்தது தேசிய துக்க தினம். இந்த வருடம் தேசிய துக்க தினமா ஒரு தினத்தை அறிவிச்சிருந்தாங்க. அது எப்ப தெரியுமோ? ஏப்ரல் 26 தேசிய துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? பாப்பரசருடைய அந்த இறப்பின் காரணமாக. ஓகே. அதே போல தேசிய பாதுகாப்பு தினம். தேசிய பாதுகாப்பு தினம் எப்படி தெரியுமா? நவம்பர் 26. டிசம்பர் 26. டிசம்பர் 26. அதாவது சுனாமி அதை அடிப்படையாக கொண்டது. அது டிசம்பர் 26 தேசிய பாதுகாப்பு தினமா அனுஷ்டிக்க. அடுத்து 13வது. ஓ, இலங்கையர் தினம். இலங்கையர் தினம் அக்டோபர் 23. அக்டோபர் 23. ராணுவ தினம் அக்டோபர் 10. ராணுவ தினம் அக்டோபர் 10. 13வது கேள்வி. அது சின்ன பிரச்சனை உண்டு. என்னன்னு சொன்னா கேள்வி வரும் எப்படி சொன்னா சபாநாயகரின் செயலாளர் சபாநாயகரின் இல்ல கொஞ்சம் மண்டையில வந்து அது வரும். சபாநாயகரின் செயலாளர் யாரின் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்தல் வேண்டும்? சபாநாயகரின் செயலாளர் யாரின் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்தல் வேண்டும்? அது யார முன்னிலையில சத்திய பிரமாணம் செய்தல் வேண்டும் என்று தெரியுமோ? சபாநாயகர் செயலாளர் ஜனாதிபதி செயலாளர் இருக்கும். இல்ல, சபாநாயகர் செயலாளர் யார முன்னிலையில சத்திய பிரமாணம் செய்யணும் கேட்டா சபாநாயகர் முன்னிலை தான் சத்திய பிரமாணம் செய்யணும். சபாநாயகர் முன்னிலையில தான் சத்திய பிரமாணம் செய்ய. அது என்னன்னு சொன்னா ஃபார்மட் எப்படி வரும்னு சொன்னா, பொதுவா ஒரு ஜனாதிபதி ஒருத்தர் ஒரு புதுசா நியமிக்க போறது. அந்த அனுரகுமார் இவங்க அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதிய பதவி ஏற்றதோட அவருடைய செயலாளரை நியமிப்பார். முதலாவது அவருடைய செயலாளர் யாருன்னு சொல்லி அவர் நியமிப்பாரு. அதன் பிறகு ஜனாதிபதியின் செயலாளர் தான் முடிவு பண்ணுவாரு ஒவ்வொரு அமைச்சின் செயலாளர் யாருன்றத ஜனாதிபதியும் ஜனாதிபதியின் செயலாளரும் சேர்ந்துதான் முடிவெடுப்பாங்க. அப்ப முடிவெடுத்து இவங்களுக்கு தான் கொடுக்கறதுன்றத முடிவு செய்யறது ஜனாதிபதியின் செயலாளர் அல்லது ஜனாதிபதி. அவங்க அந்த இதைத்தான் கொடுப்பாங்க. எதை கொடுப்பாங்க? அப்பாயின்மெண்ட் தான் கொடுக்குறேன். அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்குறார்கள் தான் ஜனாதிபதி.
ஆனா அவங்க சத்திய பிரமாணம் எங்க போயிட்டு செய்வாங்கன்னு சொன்னா, அவங்க இப்ப இவங்க எடுத்தா அவங்க அவங்களோட ஆபீஸுக்கு போயிட்டு பார்லிமெண்ட்ல போயிட்டு பார்லிமெண்ட்ல தான் அவங்க அவங்களோட சத்திய பிரமாணத்தை வந்து தெரிவிப்பாங்க சபாநாயகர் முன்னிலையில. அப்ப சபாநாயகரின் முன்னிலையில தான் அவங்க சத்திய பிரமாணம் செய்வாங்க. இப்ப இலங்கையில காணப்படுற சபாநாயகர் யாரு? ஜகத் விக்ரமரத்ன இப்ப இலங்கையில காணப்படுற சபாநாயகர். பிரதி சபாநாயகர் வந்து ரிஸ்விசாலி பிரதி சபாநாயகர் ஆகிறாரு. இப்ப இலங்கை பாராளுமன்றத்துல செயலாளர் நாயகம் யாரு? செக்ரட்டரி ஜெனரல் குஷானி ரோஹன தீர. சார் அந்த அண்மையில இருந்து சார் அந்த சபாநாயகருடைய அந்த பட்ட பேரால நியமனம் ரத்து செய்யப்பட்டது. ஓம் ஓம் ஓம். அவரோட பேர் யாரும் தெரியுமோ? அசோகர் அன்வெல்ல. தேங்க்யூ அந்த கேள்விங்க. அசோகர் அன்வெல்ல. பிரதி சபாநாயகர் யார் சார்? ரிஸ்விசாலி. சார் 78ஆம் ஆண்டு யாப்பின்படி முதலாவது சபாநாயகர் யார் சார்? 78 72 78 ஆனந்த திஸ்ஸ அல்விஸ். 78 ஆனந்த திஸ்ஸ அல்விஸ். 72 வந்து ஸ்டான்லி என்று வேறு அவரோட பேர். ஆனந்த திஸ்ஸ அல்விஸா? ஓம் ஓம் ஓம். 78ஆம் ஆண்டு ஆனந்த திஸ்ஸ அல்விஸ். ஸ்டான்லி திலகரட்ன 72ஆம் ஆண்டு. 72 ஸ்டான்லி திலகரட்ன. ஓகே. 15வது கேள்வியை பாருங்க. இலங்கை தரை பிரதேசத்தின் மொத்த நீளம் யாது? அதாவது நம்ம அந்த கடைசியா கிளாஸ்ல பார்த்தோம் இலங்கையில நீளம் 1340. 1340 கிலோமீட்டர். அது வந்து கடற்கரையினுடைய நீளம். அதாவது கடற்கரையில நீளத்தை பார்க்க போக்குள்ள கரையோர பகுதியின் நீளம் வந்து 1340 கிலோமீட்டர். இப்ப இது வந்து அது வந்து பரப்பளவு. அது பரப்பளவு இப்ப மாத்திட்டாங்க. 62,302. இது வந்து இப்ப நீங்க சொல்றது பரப்பளவுமா? இங்க கேள்வி வந்து நீளம் என்னன்னு. 433 கிலோமீட்டர் சார். 433 கிலோமீட்டர் தான் இலங்கையில நீளம். அகலம் வந்து 241 கிலோமீட்டர். கரையோர பிரதேசம் என்று சொல்லும் போது ஓகே 1340. அப்ப இலங்கை கரையோர பிரதேசத்துல நீளம் என்னன்னு சொல்லி கேட்டா ஓகே 1340 கிலோமீட்டர் சரியான பதில். ஆனா இது தரை பிரதேசத்துல மொத்தம் என்ன சொல்ல போக்குல இலங்கையில வடக்கு கிழக்கு ஹைகிற நீளம் என்னதான் கேள்வி. அப்ப வடக்கு கிழக்கு ஹைகிற நீளம் வந்து வடக்கு தெற்கு ஹைகிற நீளம் வந்து 433 கிலோமீட்டர். சரியோ? இப்ப இலங்கையினுடைய இந்த கடைசியா நான் கேட்கறது இந்த 2024 ரிப்போர்ட் படி இலங்கையினுடைய சனத்தொகை எவ்வளோ ரிப்போர்ட் சொன்னா இதை கேட்கிறேன். சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட். சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட் படி 21.9. சரியா? சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட்டின் படி இலங்கையுடைய சனத்தொகை 21.9 மில்லியன் மக்கள். ஆனா இலங்கையில வெளியிடப்பட்ட குடிசன மதிப்பீடு இருக்குது இந்த சென்சஸ் ரிப்போர்ட். அந்த அடிப்படையில இலங்கையுடைய சனத்தொகை அவங்க கொடுத்தது 21.7 மில்லியன். சில வித்தியாசம் இருக்குது சார். அதுல 21.76 கூடுபட்டு இருக்கிறதால 21.8 சார் இருக்கணும் இல்லையா? ஓகே 7.6 தான். 21.76 தான். பொதுவா 21.7 என்று சொல்றது தப்பு இல்லை, பிழை இல்லை. நான் முன்னுக்குள்ள நம்பரை பார்க்கலாம். சரியா? 8 கொடுத்தாலும் பிழை இல்லை. ஆனா நம்ம அந்த டீடைல்ஸ் அந்த தரவுதான் அது ஒரு ரிப்போர்ட்டு
அப்ப ரிப்போர்ட் படி நம்ம கொடுக்க போக 21.7 கொடுக்கறது நல்லது. நம்ம இப்ப இது சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட் படி பார்க்க போக 21.9 மில்லியன். அதே போல நீங்க இப்போ ஒரு எக்ஸாம் போக நான் சொல்லிதான் இருக்கிறேன். என்னன்னு சொன்னா அந்த டைம் தற்போதைய இலங்கையுடைய சனத்தொகை என்னன்றதையும் ஒரு தடவை கூகுள் சர்ச் பண்ணிட்டு போங்க. அந்த டைம்லயும் ஒரு எக்ஸாம் போகும்போது இப்ப சொல்லி அது வேலை இல்லை. நீங்க எப்ப எக்ஸாம் போவீங்களோ அந்த டைம்ல இப்ப நீங்க குடிசன மதிப்பீடு அது தெரிஞ்சுக்கணும். அதே போல சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட் சனத்தொகை தெரிஞ்சுக்கணும். அதே போல இப்ப தற்போதைய சனத்தொகை எவ்வளோன்றதையும் தெரிஞ்சுட்டு தான் அந்த எக்ஸாமுக்கு நீங்க போறது நல்லது. சரியா? இலங்கை சனத்தொகை அடர்த்தி வந்து சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட் படி சனத்தொகை அடர்த்தி வந்து 352 பேர். 352 நபர் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 352 நபர் இருக்குது. சரி, 15வது கேள்வி பாருங்க. இலங்கையின் முதலாவது தொலைக்காட்சி அலைவரிசை யாது? ITN. அது 1979ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது சொல்றது ஐடி, அதாவது இண்டிபெண்டன்ட் டெலிவிஷன் நெட்வொர்க் ரூபவாகினி கூட்டுத்தாபனம். ஓகே, அது நம்ம பேரா கொடுக்கும்போது ஐடி என்று சொல்லி கொடுப்போம். சரியா? அப்ப ஐடிஎன் வந்து 1979ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அதே போல வானொலி அலைவரிசை வந்து 1925ஆம் ஆண்டு. அது வந்து ரேடியோ சிலோன்னு சொல்லுவாங்க. ரேடியோ கொழும்புன்னு சொல்றது. ரேடியோ சிலோன்னு ஒரு நல்ல பேரானா 1925 ரேடியோ சிலோன். ஐடிஎன் வந்து 1979. கொஞ்சம் வேகமாவே நம்ம போவோம். 16வது கேள்வி. உடரஞ்சா மடம எந்த பிரதேசத்தின் தொல்பொருள் இடமாகும் கேட்டா அது வந்து இருக்குது எந்த மாவட்டத்துல? எந்த ரத்தினபுரி. ரத்தினபுரி மாவட்டத்துல தான் இந்த உடரஞ்சா மடம் இருக்குது. சிங்கராஜ வனத்தை கொஞ்சம் அண்மிச்ச ஒரு பகுதியில இருக்கிறது. சரியோ? உடரஞ்சா மடம்டா என்னன்னு தெரியுமோ? என்ன தொல்பொருள் அது? மயான பூமி. மயான பூமி சம்பந்தப்பட்ட ஒரு இடம். வரலாறு வெரி குட். வரலாற்றுக்கு முற்பட்ட காலமே அது. இந்த உடரஞ்சா மடம இப்பங்கட்டுவ வந்து அது மயான பூமி சார். ஓ, இதுவும் மயான பூமி தானே. உடரஞ்சா மடமையும் உடரஞ்சா மடமையும் மயான பூமி தான். இப்பங்கட்டுவையும் மயான பூமி தான். எது வந்து இந்த கல்லறை மயான பூமின்னு சொல்லுவாங்க இப்பங்கட்டுவை. அதாவது மக்கள் அஸ்தியை தான் வச்சுக்குது இப்பன் கட்டுவையில. சரியோ? அப்ப இந்த ரத்தினபுரி மாவட்டம் நம்ம கடைசியா பார்த்தா அது 9 மாவட்டங்களை எல்லையாக கொண்ட ஒரு மாவட்டம் தான் ரத்தினபுரி மாவட்டம். சரி, ஓகே. 17வது கேள்வி பாருங்க. இலங்கையின் மிகவும் உயர்ந்த மிகவும் குறைந்த சனத்தொகை கொண்ட மாவட்டங்கள், அதாவது சனத்தொகை அடிப்படையில மிக உயரிய சனத்தொகை கொண்ட மாவட்டம் எது? மிகவும் சனத்தொகை குறைந்த மாவட்டம் எது? கம்பஹா வந்து சனத்தொகை கூடிய மாவட்டம். சனத்தொகை குறைந்த மாவட்டம் வந்து முல்லைத்தீவு. ஓகே. அப்ப இந்த சனத்தொகை கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் இலங்கையில முதல் தடவையா சனத்தொகை கணக்கெடுப்பு வந்து 1871ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு இந்த முறை 2024ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட சனத்தொகை கணக்கெடுப்பு வந்து 15வது சனத்தொகை கணக்கெடுப்பு. பொதுவா 10 வருடங்களுக்கு ஒரு தடவை சனத்தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படுறது. சில சிக்கல்களால அது காலங்கள் கொஞ்சம் மாறுபடும். அந்த அடிப்படையில தான் இலங்கையில சனத்தொகை 21.76 மில்லியன் அறிவிச்சிருந்தாங்க. 18வது கேள்வி பாருங்க. இலங்கையின் வருமான துறைகளை தருக. அதாவது இலங்கையில என்னென்ன துறைகள், முக்கியமான துறைகள் என்ன இருக்குதுன்னு சொன்னா, ஒன்று சேவைத்துறை, அடுத்தது விவசாயத்துறை, அடுத்தது கைத்தொழில்துறை. ஒன்று சேவைத்துறை, அடுத்தது விவசாயத்துறை, அடுத்தது கைத்தொழில்துறை. இதுல சேவைத்துறையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில 48.8% மக்கள் சேவைத்துறையை அடிப்படையா இருக்கிறாங்க. 48% தெரிஞ்சு அதை ஓர்டர் படி எழுதிக்கோங்க. MCQக்கு வர வாய்ப்பு தான் இது கூடுதலா இருக்குது. அந்த ஓர்டரை தர சொல்லுவாங்க. சேவைத்துறை கைத்தொழில் துறைகளை மாத்தி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேவைத்துறையில 48 விலங்கல்ல
57% இது சார். நான் தாரது உங்களுக்கு 2024 சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட். கேள்வி எப்பயும் சென்ட்ரல் பேங்க் அடிப்படையாக தான் உங்களுக்கு கேள்வி வரும். ஆகவே நீங்க சென்ட்ரல் பேங்கை பார்த்துட்டு நல்லது. சேவைத்துறை வந்து 48.8%. 48.8% சேவைத்துறை. விவசாயத்துறை 25.7%. 25.7% விவசாயத்துறை. அது கைத்தொழில் துறை வந்து 25.5%. 25.5% வந்து கைத்தொழில் துறை. இது இல்லாமலும் இலங்கைக்கு வருமானம் கிடைக்கிற துறைகள் இருக்குது. என்னது? ஒன்று ஏற்றுமதி துறை. இது வந்து இந்த கைத்தொழில தான் வரும். இந்த வருமானம் சொல்லப்போக இந்த ஏற்றுமதியை அடிப்படையாக கூட இலங்கைக்கு வருமானங்கள் வரும். அதே போல இந்த பணம் அனுப்புதல்கள், வெளிநாட்டுல இந்த பணம் அனுப்புது, நான் சொல்றது டாலர் வரத, இந்த பணம் அந்த அது மூலமா இலங்கைக்கு வந்து அதிக அளவான பணங்கள் வர துறைகளை மேலதிகமே இதோட ஜாயின் பண்ணுவேன். அது மேலதிகமே எழுவுங்க. ஆனா சென்சஸ்ல டேட்டா மாறித்தான் இருக்கு. ஓகே, சரி. 19வது கேள்வி பாருங்க. இலங்கையில் சமையலுக்காக பயன்படுத்தப்படும் எரிவாயு அது? எல்பிஜி. எல்பி கேஸ், அதாவது திரவ பெட்ரோலிய வாயு. வெரி குட். அப்ப இந்த திரவ பெட்ரோலிய வாயுல என்ன அந்த மூலப்பொருட்கள் அடங்கி இருக்குது? புரோபேன், பியூட்டேன். புரோப்பேனும் பியூட்டேன். ஓகே, புரோப்பேன், பியூட்டேன். சார் திரும்ப சொல்லுங்க சார். ஒன்று முதலாவது அதுக்கு கேள்விக்குரிய பதில் வந்து எல்பிஜி, திரவ பெட்ரோலிய வாயு, லிக்விட் பெட்ரோலியம் கேஸ். சரியோ? அது எல்பிஜி விரிவாக்கம். சரியோ? அதுல இருக்கிற மூலகங்களை சொல்ல போது ஒன்று வந்து புரோப்பேன், அடுத்தது பியூட்டேன். 20வது கேள்வி பாருங்க. இடத்துல சரியான மழை, ரொம்ப வேகமாவே போவேன், உறவரும் போயிட்டு. 20வது கேள்வி பாருங்க. 1948 தொடக்கம் 1978 காலப்பகுதியில் குறைந்த காலம் பிரதமர் பதவி வகித்தவரது பெயர் யாது? அதாவது காலத்துல குறைஞ்ச அளவு காலம் யாரு பதவி வகிக்கிறாரு? விஜயானந்த தகநாயக்க வந்து யாரு? கேள்வி நல்ல பிரதமர் பதவி. சரியோ? அப்ப அங்க ஜேஆர் ஜெயவர்தன வந்து அதுக்குள்ள வர மாட்டேன். என்னண்டா டட்லி சேனாநாயக்க தான் வருவார். டட்லி சேனாநாயக்க நம்ம அன்றைக்கு படிக்கும் போது பார்த்தோம், அவர் வந்து 3 தடவைகள் வந்து பிரதமர் பதவி வகிக்கிறார்னு சொல்லி. அதுல 3 தடவையில இந்த 1960ஆம் ஆண்டு அதுல வந்து 2 தடவை பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தது. 1960ஆம் ஆண்டு. ஒன்று வந்து 1960 மார்ச்ல, அடுத்தது 1960 ஜூலைல. அப்ப அந்த டைம்ல இந்த வந்து டட்லி சேனாநாயக்க அவர் வந்து 4 மாதங்கள் தான் பிரதமர் பதவி வகித்தார். அந்த டைம்ல 4 மாதங்கள். சார் 1948 இருந்து 78 வரைன்னு சொன்னா அது தகாநாயக்க வராத சார்? ஏன்னா ஏன்னா பண்டார நாயக்கா இறந்தது பிறகு இவர் தான் வந்தாரு தற்காலிகமா. சரி, அவரோட காலம் எவ்வளவு? 5 மாதம். அவர் 5 மாதம். 4 இவர் மாதம். 4 மாதம் தான். 4 மாதம் தான் டட்லி சேனாநாயக்க. சரியா? அதே போல குறைந்த அளவு காலம் ஜனாதிபதி பதவி வகிச்சவர் யாரு? ரணில் விக்ரமசிங்க சார். இல்ல, டிபி விஜயதுங்க. டிபி விஜயதுங்க அவர் தான் குறைஞ்ச அளவு காலம் இருந்தாரு. டிபி விஜயதுங்க. டிபி விஜயதுங்க. எவ்வளவு காலம் சார்? எவ்வளவு காலம்? அவர் இருந்த 1.5 வருடம். 1.5 வருடம். அதிக அளவு காலம் பிரதமர் பதவி வகிச்சது யாருன்னு கேட்டா ரணசிங்க பிரேமதாஸ். ரணசிங்க பிரேமதாஸ் தான் அதிக அளவு காலம் பிரதமர் பதவி வகிச்சவர். எத்தனை வருது? ரணசிங்க பிரேமதாச வரும் கொஞ்சம் சர்ச் பண்றீங்களா? கொஞ்சம் யார் சரி ஒரு ஆள் அவரோட காலம் எவ்வளவு ரணசிங்க பிரேமதாசோட?
ரணில் விக்ரமசிங்க வராதா சார்? ரணில் விக்ரமசிங்க வந்து அதிக அளவு தடவை பிரதமர் பதவி வகித்தவர். ஸ்ரீமா பண்டாரநாயக்க இல்லை, ஸ்ரீமா பண்டாரநாயக்க டோட்டல் பார்த்தா 3 தடவை தான். அதிக அளவு தடவை ரணில் விக்ரமசிங்க 5 தடவை இருக்கிறாரு பிரதமரா. காலப்பகுதி இல்ல, இவங்க தானே ரணசிங்க பிரேமதாச தான் தொடர்ச்சியா இருந்தார். 10 வருடம் நம்ம இருந்தார் அவரு. 78 தொடக்கம் 89 வரை. அது வந்து ரணசிங்க பிரேமதாச இருந்த காலம். தொடர்ச்சியா அவர் பிரதமர் பதவி மிச்ச காலம் வகிச்சாரு. அதான் ரணசிங்க பிரேமதாச அதிக அளவு காலம் பிரதமர் பதவி வகிச்சவர். அதிக அளவு தடவை பிரதமர் பதவி வகிச்சவர் யாருன்னு கேட்டா அது ரணில் விக்ரமசிங்க. அதிக அளவு காலம் சொல்லல, எத்தனை தடவை இருந்தாங்க அத்தனை தடவையும் கூட்டி பாக்குறோம் இல்லையா? இல்ல, நாங்க வந்து சொல்றது தொடர்ச்சியா இருந்ததான் பாக்குறோம். டோட்டல்ல பார்த்தா ஸ்ரீமா பண்டாரநாயக்கா. டோட்டல் பண்ணும்போது ஸ்ரீமா பண்டாரநாயக்கா. ஸ்ரீமா பண்டாரநாயக்கா இருந்தது எல்லாமே பூர்ணமா இருந்தது. 21வது கேள்வி பாருங்க. A6 பாதையின் ஆரம்ப இடம். 20வது என்ன சார் ஆன்சர்? டட்லி சேனாநாயக்க. ஓகே சார். கூடின காலம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சார். சாரி இல்லமா, அது வந்து சந்திரிகா. சாரி, சந்திரிகா அதிக அளவு காலம் சந்திரிகா பண்டாரநாயக். 21வது கேள்வியை பாருங்க. A6 பாதையின் ஆரம்ப இடமும் முடிவடையும் இடத்தையும் தருக. அம்பேபுஸ்ஸைல இருந்து ட்ரிங்கோ. A6 பாதையில ஆரம்ப இடம் அம்பேபுஸ், அது எண்டிங் பிளேஸ் வந்து ட்ரிங்கோ வேலி. 99 கிலோமீட்டர். A9 ரோட் உங்களுக்கு தெரிஞ்சுங்க. A9 ரோட் தெரிஞ்சது தானே? A9 ரோட் எங்க இருந்து எங்க? கண்டியில இருந்து யாழ்ப்பாணம். ஓகே. A1 வந்து கொழும்பு டு கண்டி. A1 வந்து கொழும்பு டு கண்டி. அதே போல A2 வந்து கொழும்புல இருந்து வெள்ளவாய், தென் பகுதியை நோக்கி போது வெள்ளவாய் வர கட்டி போகும் அந்த ரோட். A2 கொழும்பு டு வெள்ளவாய். இருபத்தி 2வது கேள்வியை பாருங்க. குறுகிய நீளமும் கூர்ண நீளமும் சொல்ல முடியுமா சார் ரோட்ல? நீங்க இந்த A ரோட்லயே சொல்றீங்க? எனக்கு அது சரியா தெரியல, கொஞ்சம் பார்த்துதான் சொல்லணும். விலங்கல கொல்லுப்பிட்டி டு ஜெயவர்தனபுரையோ? அது எந்த ரோட்னு தெரியுமா? A0. A0 7 கிலோமீட்டர். என்ன குறுகிய ரோட்டா கிலோமீட்டர்? குறுகியது. A0 எந்த இடம்? கிலோமீட்டர். கொல்லுப்பிட்டி டு ஸ்ரீ ஜெயவர்தனபுரம். கொல்லுப்பிட்டி டு ஜெயவர்தனபுரம். ஓகே. இது வந்து குறுகிய பாதையா? 7 கிலோமீட்டர். ஓகே, தேங்க்யூ. 22வது கேள்வியை பாருங்க. உலகில் பிறப்பின் போது அதிக அளவு காலம் ஆயுள் எதிர்பார்ப்பு கொண்ட நாடு எது? ஜப்பான் இல்ல, இப்ப வந்து மொனாக்கோ. அதான் இப்ப, அதாவது கண்ட்ரி ஆஃப் யூரோப்ல இருக்கிற ஒரு நாடு தான் அது மொனாக்கோன்னு சொல்றீங்க. இப்ப அந்த நாடு தான் அதிக அளவு எதிர்பார்ப்பு, கிட்டத்தட்ட 87 வருடங்கள் எதிர்பார்ப்பு. பிறப்பின் போது ஆயுள் எதிர்பார்ப்பு 87 வருடங்கள் வரும். சார் மொராக்கோ மொனாக்கோ யூரோப் நாடு ஒன்று மொனாக்கோ. விலங்கல்ல 21க்கு பதில் வந்து அம்பேபுஸ்ஸ தொடக்கம் திருகோணமலை. ஓகே சார், தேங்க்யூ சார். ஜப்பான்ல சார் 90 வருடம் இல்லை சார்? இல்ல, இப்ப குறைவல்ல, இப்ப 85 என்னமோ வருது ஜப்பான்ல. ஓகே சரி.
மொனாக்கோ. மொனாக்கோ. சார் ஓம். அப்ப தென் கொரியாவில் தான் அதிக முதியவர்கள் இருக்காங்க. அது இந்த அதிக அளவு முதியவர்கள் சொல்லும் போது இப்ப தென் கொரியால இருக்கிறாங்க. இது வந்து கேள்வி வந்து சும்மா ஆயுள் எதிர்பார்ப்பு தானே, பிறப்பின் ஆயுள் எதிர்பார்ப்புன்னு சொல்லும் போது மொனாக்கோ வரும். எக்ஸ்கியூஸ் மீ சார், அதுல வந்து அவர் சொன்னதுல என்னது அந்த அந்த அதிக அளவு முதியோர் கொண்டது அந்த கேள்வி நான் கேட்க வந்தது. இப்ப அது வந்து தென் கொரியாண்டு தான் போட்டிருக்கு சார். ஆனா நெட்ல எங்கேயும் சர்ச் பண்ணாலும் ஜப்பான் தான் வந்து கொண்டிருக்கு 90% தான். ஓகே, நம்ம அதுக்கு இப்படி செஞ்சா சரி. அது சம்பந்தமான சோர்ஸ்ல ஒன்று இருக்குதானே, சோர்ஸ்ல நம்ம தேடி பார்ப்போம். அப்ப அந்த சோர்ஸ் அடிப்படையில யார் வருதோ நம்ம அதை எடுப்போம். அதை நான் இது கிளாஸ் முடிஞ்சதோட நான் ஒரு சர்ச் பண்ணிட்டு குரூப்ல போட்டுடுவேன். ஜப்பான் 4ஆம் இடம் சார். மொனாக்கோ தான் சார் ஃபர்ஸ்ட். மொனாக்கோ. இது இந்த கேள்விக்குரிய பதில் ஓகே மொனாக்கோ. இப்ப அவங்க கேட்ட கேள்வி வேற இப்ப போகுது. வரி அதிக அளவு முதியவர்கள் எங்க இருக்கிறது தானே. அப்ப அது நம்ம ஒரு தடவை இதை புரிஞ்ச சோர்ஸ் அடிப்படையாக கொண்டு நம்ம பார்ப்போமே. இப்ப 23வது கேள்விக்கு நம்ம போவோம். நமக்கு டைம் ரொம்ப குறைவுன்னு நினைக்கிறேன். பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஷேக் ஹசீனாவின் நாடு எது? பங்களாதேஷ். இப்ப கடைசியான ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க அவங்களோட கட்சி என்னன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களோட கட்சி வந்து அவாமி லீக் கட்சி. அவங்க இப்ப அவங்க வந்து அவங்களோட நாடு எதுன்னு கேட்டா பங்களாதேஷ். இப்ப அவாமி லீக் கட்சி. அவாமி லீக் கட்சி சரியோ. இப்ப அவர் வந்து பதவி நீக்கப்பட்டவர். இப்ப அந்த நாட்டுல பொறுப்பை எடுத்து இப்ப இடைக்காலத்துக்கு தலைவர் அந்த வகிச்சு கொண்டிருக்கிறவர் யாருன்னு தெரியுமா? முகமது யூனுஸ் சொல்ல போக அந்த கிராமீண் வங்கி, இந்த ஏழைகளுக்கான வரிய வங்கி முறை ஆரம்பித்தும் செய்தவர். அதே போல சமாதான நோபல் இவருக்கு கிடைச்சது தெரியும், முகமது யூனுஸ். 24வது கேள்வியை பாருங்க. இலங்கையில் அதிக அளவு ஏற்றுமதி வருமானத்தை ஈட்டி தரும் பொருள் எது? தேயிலை வந்து முதல் தானே சார் கூடிய இருந்த திருப்பி இப்ப தைத்த ஆடை தானே சார். அந்த உள்நாட்டு உற்பத்தியில வந்து 24-23% இருக்குதுன்னு இருந்தது. 25% அந்த சதவீதம் தைத்த ஆடைகள் தான் கிட்டத்தட்ட இருக்குது. நீங்க எதுல பாத்தீங்க இந்த சோர்ஸ்? எதுல பாத்தீங்க இந்த வீட? இது சார் பேப்பர்ல அந்த வரி அறிமுகப்படுத்தினாங்க தானே. அந்த அமெரிக்காவுல இருந்து அமெரிக்கா அந்த ஒரு வரி பிரச்சனை ஒண்ணு வந்தது அந்த டைம்ல நிறைய டீட்டெயில்ல வந்தது இந்த ஆர்டிக்கல் எல்லாம். தைத்த ஆடைதான் அதிகளவான வருமானம். அது அமெரிக்காவுக்கு கூட ஏற்றுமதி செய்யறதா? அமெரிக்காவுக்கு அதிக அளவு ஏற்றுமதி செய்யப்படுறது இந்த ஆடை. அப்படி இல்ல, அந்த மொத்தமா வந்து போட்டிருந்தாங்க உள்நாட்டு மொத்த உற்பத்தியில உள்நாட்டு மொத்த உற்பத்தி தைத்த ஆடை. சரி, என்ன பொறுத்த வரைக்கும் தேயிலை தான். இருந்தாலும் நான் உங்களுக்கு எந்த சோர்ஸை நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் அனுப்புவேன் குரூப்ல. ஆடையும் நீங்க மார்க் பண்ணி கொள்ளுங்க. நான் கடைசி நான் எடுத்த சோர்ஸிக்கு தானே, அந்த அடிப்படையில தேயிலைக்கு தான் அதிக அளவு பணம் வந்து இலங்கைக்கு வந்திருக்குது ஏற்றுமதி மூலமாக. சரியா, ஆடைக்கு 2வது கட்டம் தான் கூடுதலான பணம் வந்திருக்குது. அடுத்த இன்னொரு விஷயம், இப்ப இலங்கைக்கு அதிக அளவு டாலர் வாரதும் அமெரிக்கால இருந்து தான். அப்ப அமெரிக்காவுக்கு ஆடை தான் அதிக அளவு போயும் இருக்குது. அதுவும் எதுக்கு அமெரிக்கா அதே போல யூரோப் கண்ட்ரிஸுக்கு தான் ஆடைகள் மிச்சமே ஏற்றுமதி செய்யப்படுறது. அப்ப அதிக அளவு வருமானங்களும் வந்து அமெரிக்கால தானே வாரது. இலங்கைக்கு டாலர் கூடுதலா வர நாடு எதுன்னு கேட்டா அமெரிக்கா தான். அப்ப நீங்க சொல்ற விடயத்துல ஒரு உண்மை இருக்கலாம். வீரகேசரிலையும் இந்த வரி சம்பந்தமான நியூஸ்ல நான் வாசிச்சேன் சார். அதிக வருமானம் பெற ஆடைத்துறைக்கு இவ்வளவு வீத வரி வீச்சிருக்கார் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு போட்டு இருந்துச்சு. சரி, ஓகே. அந்த கேள்வியை நீங்க எல்லாருமே மார்க் பண்ணி வைங்க. அந்த 24வது கேள்வியை கொஞ்சம் நான் பார்ப்போம். கண்டிப்பா நான் கிளாஸ் நானும் மார்க் பண்ணி வைக்கிறேன். கிளாஸ் பண்ணி முடியறதோட நான் இதை போடுறேன் டீட்டெயில்ஸ். சரியா, நம்ம கொஞ்சம் செக் பண்ணுவோம். அப்படி நான் எடுத்த தரவு பிள்ளையா இருக்கலாம், அல்லது நீங்க பார்த்த தரவும் பிள்ளையா இருக்கலாம். எதுன்னு தெரியல, பார்த்துருவோம் ஒரு தடவை. 25வது கேள்வி. கொழும்பில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது ரயில் சேவை முடிவடையும் இடம் வந்து
அம்பே புஸ்ஸை தான் அதுவும். அம்பே அம்பே புஸ்ஸையில தான் அந்த கொழும்புல இருந்து ஆரம்பிக்கப்பட்ட ரயில் சேவை முடிவடையுது. 54 கிலோமீட்டர் 54 கிலோமீட்டர். இது 1864ஆம் ஆண்டு. அப்ப இதுல வந்து இலங்கைக்கு வந்து இந்த புகையிரத பாதைகளை உருவாக்குறதுல முன்னின்று செயற்பட்டவர் யாருன்னு தெரியுமா? ஆளுநர் எட்வர்ட் பான்ஸ் சார். எட்வர்ட் பான்ஸ் வந்து பெருந்தெருக்கள் அபிவிருத்தி செய்யறது, அது பாதைகள். ஓகே ஓகே. ஹென்றி ஜோர்ஜ் வார்ட்னா ஹென்றி வார்ட்னாலும் சரி, ஹென்றி ஜோர்ஜ் வார்ட்னாலும் சரி, அவர் தான் இந்த புகையிரத பாதைகள் இந்த இதை ஆரம்பம் செய்தவர. 26வது கேள்வி பாருங்க. 20 வருடங்கள் இலங்கையில் சிறைபிடிக்கப்பட்ட பிரித்தானியரது பெயர் யாது? அதான் அதுல என்னன்னு சொன்னா, அந்த கேள்வி 20 வருடங்கள் தான் வந்திருக்குது சரியோ. ஆனா உண்மையாவே அவர் சிறைபிடிக்கப்பட்டது 19 வருடங்கள் தான். ஆனா சில அந்த மூலாதாரங்கள்ல 20 வருடங்களும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதனாலதான் அது 20 வருடங்கள் என்ற ரீதியில பார்க்கப்படுது. ஆனா உண்மையாவே இந்த வரலாற்று சரியான தகவல் படி 19 தான் இருக்குது. 20ன்னு சொல்றதும் ஓகே. என்னது அது ஒரு ஆர்டிக்கல்ல 20 வருடங்கள் இருக்கு அவருக்கு. ஆகவே 20 வருடங்கள் என்ற ரீதியில வந்து சிறைபிடிக்கப்பட்ட பிரித்தானியான்னு கேட்ட ராபர்ட் நோக்ஸ். அவர் எழுதிய முக்கியமான அந்த அறிக்கை, இப்ப இலங்கையில் அவர் வாழ்ந்த காலத்துல அவர் எழுதிய முக்கியமான ஒரு அறிக்கை தான் அண்ட் ஹிஸ்டரிக்கல் ரிலேஷன் ஆஃப் த ஐலண்ட் சிலோன். அண்ட் ஹிஸ்டோரிக்கல் சொல்ல HISTORICAL and historical relation of the island Ceylon. அது இவர் எழுதிய முக்கியமான அறிக்கை. அப்ப இதுல வந்து அவர் இலங்கையில வந்து வாழ்ந்த காலப்பகுதியில் அவர் விடயங்கள் எல்லாத்தையுமே அவர் வந்து ஒரு தொகுப்பு எழுதி, அப்ப இலங்கையில காணப்பட்ட வரிமுறைகள் வந்து முக்கியமா எல்லாத்தையுமே அவர் எழுதியிருக்கிறார் அந்த நூல்ல. ராபர்ட் நோக்ஸ். எதிர பேரு அவரோட பேரா அந்த இது அறிக்கையில பேரோ? அவரோட பேர் வந்து ராபர்ட் நோக்ஸ். அவர் வந்து உண்மையா இலங்கைக்கு வந்த ஆள் இல்ல. அவரும் அவரோட தந்தையும் வந்தது ஈரானுக்கு போறதுக்கு. அது சூறாவளில என்னமோ அடிபட்டு அவங்க இலங்கைக்கு வந்து சேர்ந்தது. அதுக்கப்புறம் இலங்கைக்கு வந்து சேர்ந்ததுக்கு பிறகு அவரை வந்து சிறைபிடிச்சு வச்சதுக்கு பிறகு அவரோட தந்தை எங்கேயே மலேரியா என்னமோ நோயோடு வந்து அவர் இறந்துட்டாரு. அதுக்கு பிறகு இவர் வந்து நம்மளோட உள்ளாந்தர் ஹெல்ப்போட மன்னார்ல இருந்து அப்படியே தப்பி போயிட்டாரு அவரோட நாட்டுக்கு. 27வது கேள்வியை பாருங்க. விலங்கல்ல சிறைபிடிச்சது 2ஆம் ராஜசிங்கன. சிறைபிடிச்சு அந்த டைம்ல வச்சிருந்த வந்து 2ஆம் ராஜசிங்கன். ஓகே, வெரி குட். அப்படி இருங்க ஒரு நிமிஷம். சரி, அப்ப அடுத்த கேள்வி பாருங்க. 27. தெற்காசியாவின் அதிக வேக 200 மீட்டர் ஓட்ட வீரர் யாருன்னு சொன்னா, இலங்கையை பொதுவா யுப்புன் அபேகன். அதாவது அவரை 200 மீட்டர் கொடுத்து தெற்காசியாவின் அதிவேகமான மனிதர் அப்படின்னா அவருக்கு சொல்றது. தெற்காசியாவின் அதிக வேகமான மனிதர்னா அவரை சொல்றது. அவரோட பேர் வந்து யுப்புன் அபேகோன். கிட்டத்தட்ட 200 மீட்டர் அவர் வந்து 20 செகண்ட்ல ஓடிக்கிறாரு. 20.375. ரன் இந்த அத்லெட்டிக் செஞ்சாங்களுக்கு தெரியும், அது 20 செகண்ட்ல ஓடுறது எவ்வளவு கஷ்டமான வேலைண்டு. அப்ப உசைன் போல்ட பத்தி சொல்லவே வேணுமா? சரி, அப்ப இலங்கையர் அவர் யுப்புன் அபேகோன். இப்ப இலங்கையில ஓடிக்கொண்டிருக்கிறார் இவர்.
இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஈவென்ட் கொண்டு போய் 100 மீட்டர்ல ஃபர்ஸ்ட் அடிச்சாரு. சரியோ? இந்த சரி 20 ஆசிய செகண்ட்ல 200 மீட்டரா சார்? விலங்கல்ல 20 20 செகண்ட்ல செகண்ட்ல ஒரு 200 மீட்டரோ 20 செகண்ட்ல 200 மீட்டரோ அவர் பேர் இருக்க சொல்லுங்க சார் திரும்ப. யுப்புன் அபேகோன். யுப்புன் அபேகோன். அப்ப ஆசிய இளையோருக்கான இப்ப சவுதி அரேபியால ஒரு போட்டி நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு. ஆசிய இளையோருக்கான போட்டி நிகழ்ச்சி அத்லெட்டிக் மீட் நடந்துச்சு. அதுல 800 மீட்டர்ல தங்கம் வென்றவங்க யாரு? தருசி அபேசிகா. அதே போல இதுக்கு 2022ஆம் ஆண்டு வந்து இந்த இதுல 800 மீட்டர்ல கோல்ட் அடிச்சாங்க ஏசியன் கேம்ஸ்ல. அது தருசி கருணாரத்ன. ஓகே, அது ஹர்ஷி கருணாரத்ன அது ஏசியன் கேம்ஸ்ல அடிச்சது. இந்த முறை 2025ஆம் ஆண்டு ஆசிய இளையோருக்கான அந்த போட்டி நிகழ்ச்சியில வந்து 800 மீட்டர் தங்கம் வென்றது வந்து தருஷி அபேசிங். அவரோட சரியான பேர் வந்து தருஷி அபேசேகரை தான். ஆனா பேப்பர்ல இருந்து எல்லாத்துலயுமே அவரோட பேர் வந்து தருஷி அபேசிகா அப்படிதான் பேர் வந்தது. பொதுவா அப்படியே தான் இப்ப நம்மளும் பார்த்துட்டு இருக்கிறோம். சரி, ஓகே. 28வது கேள்வியை பாருங்க. இலங்கைக்கு அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வருகை தந்த மாதம் அல்லது பொதுவாகவே வருகை தார மாதம் எதுன்னு கேட்டா டிசம்பர். டிசம்பர். பொதுவா இலங்கைக்கு அந்த டிசம்பர் மாசத்துல அதிக அளவான சுற்றுலா பயணிகள் வந்து இலங்கைக்கு வருகை தருவாங்க. இந்த வருடம் 2025ஆம் வருடம் இலக்கிடப்பட்ட மொத்த சுற்றுலா பயணிகள் வந்து 3 மில்லியன் சுற்றுலா பயணிகள் வந்து இலங்கையால வந்து என்னன்னு சொன்னா இலக்கிடப்பட்டு இருக்குது. அதுல இதுவரைக்கும் 1.3 மில்லியன், அதாவது 13 லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் வந்து இலங்கைக்கு இப்ப வருகை தந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 மில்லியன் சொல்றது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியல. ஆனா சாதாரணமா டிசம்பர் மாதம் அது கூட வரலாம். 3 மில்லியனை தாண்டுன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தாலும் ஒரு 25 லட்சத்தை தாண்டுவாங்கன்ற மாதிரி நம்பிக்கை இருக்குது. போன முறை 21 லட்சம் என்னமோ தான் இலங்கையில 20 லட்சம் தான் இலங்கைக்கு வந்த சுற்றுலா பயணிகள். இந்த முறை 25 லட்சம் கிட்ட வர்றது வாய்ப்பு இருக்கணும். இது சும்மா நான் சொல்ற விஷயம் அவ்வளவுதான். அடுத்து 29வது கேள்வி பாருங்க. ஒலிம்பிக் வலயத்தில் ஆசியாவின் நிறம் யாது? மஞ்சள் கலர மஞ்சள். பொதுவா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பொதுவா மஞ்சள் வந்து ஏசியா, பச்சை வந்து ஐரோப்பா, ஆஸ்திரேலியா வந்து ப்ளூ அல்ல, ஐரோப்பா நீலம். சிவப்பு வந்து அமெரிக்கா, கருப்பு வந்து ஆப்பிரிக்கா. சிவப்பு அமெரிக்கா, கருப்பு ஆப்பிரிக்கா, மஞ்சள் ஆசியா, நீலம் வந்து யூரோப். ப்ளூ யூரோப், பச்சை வந்து ஆஸ்திரேலியா. அப்படியா? ஆசியா வந்து yellow தானே சார்? ஆசியா yellow, ஆசியா yellow. சார் ஆப்பிரிக்கா? ஆப்பிரிக்கா கருப்பு. ஓகே. 30வது கேள்வி. பஹல்கம் தாக்குதல் இடம்பெற்ற மாநிலம் யாது? காஷ்மீர். ஓகே, ஜம்மு காஷ்மீரா? ஓகே. தாக்குதல் நடத்திய நாடு யாருன்னு கேட்டா பாகிஸ்தான். தீவிரவாத அமைப்பு சார்? விலங்கல்ல. தீவிரவாத அமைப்போட பேர் நினைவிக்குது. நான் சொன்ன இதுக்கு முன்னுக்கும் மறந்துட்டேன்னா. இது தொய்பா அப்படின்ற சார். இப்ப இந்த போன கிழமை சார் வேறு ஒரு அமைப்பு உண்டு உரிமை கொண்டாடி. இப்ப வேறொரு அமைப்பை உரிமை கொண்டாடிக்கிறாங்களா? ஆமாம் சார், போன கிழமை பேப்பர்ல போட்டு. சரி, ஓகே. அப்ப நம்ம அது என்ன பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். கிளை அமைப்பு வந்து டிஆர்எஸ் என்று தெரியும். டிஆர்எஸ் வந்து கிளை அமைப்பா? கிளை அமைப்பு. அதுக்கு உரிமை கொண்டாடின மெயின் எதுன்னு தெரியாது. அது டிஆர்எஸ் தான் தாக்குதல் நடத்தினது டைரக்ட். அதுக்கு தான் அவங்க தான் கிளைம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்தியா சிந்தூர் மூலமா அவங்களுக்கு தாக்குதல் நடத்தினாங்கல்ல? சிந்தூர் மூலமா அடுத்தது அவங்களுக்கு தாக்குதல் நடத்தின. அது இப்ப வந்து வேறொரு இல்ல, லஷ்கர்-இ-தொய்பாட கிளை அமைப்பு டிஆர்எஸ் தான் அடிச்சது தாக்குனது. ஓகே.
சரி சார் ஓகே. இப்ப இந்த போன கிழமை சார் போட்டிருந்தாங்க இந்த ரைசிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ற ஒரு அமைப்பு தான் உரிமை கோரி இருந்தது. அந்த அமைப்போட பேரை சொல்லுங்க திரும்ப ஒரு தடவை. த ரைசிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் த ரைசிஸ் அதுதான் சார் டிஆர்எஃப்ன்றது. அதான் டிஆர்எஃப். அது லஷ்கர் தாய்பாட பிள்ளை அமைப்பு தான் அது. பேப்பர்ல போட்டிருந்தாங்க. சரி ஓகே. அதான் அந்த கிளை அமைப்புன்னு சொன்ன முக்கிய அமைப்போட பேர் என்ன? என்ன தாய்பா? லஷ்கர் இ தாய்பா. லஷ்கர் இ தாய்பா. ஓகே தேங்க்யூ. இதான் முக்கியமான குரூப். லஷ்கர் இ தாய்பா. திருப்பி சொல்லுங்க சார். லஷ்கர் இ தாய்பா அப்படியோ? ஓ இ தாய்பா இதோ அதான் லஷ்கர் இ தாய்பா. தாய்பா ஓகே. முப்பத்தி ஓராவது கேள்வி பாருங்க. சிக்கன் குனியா நோய் கண்டுபிடிக்கப்பட்ட முதலாவது நாடு எது? முதலாவது நாடு தன்சானியா. ஓகே தன்சானியா. இத வந்து பரப்புற அந்த நுளம்பு வகை வந்து ஈஜிப்டைஸ் அடுத்து ஈடிஸ் எல்போபிக்டஸ் வந்து நம்ம முக்கியமா சிக்கன் குனியாக்கும் அந்த ஈஜிப்டைஸ வந்து நம்ம அந்த டெங்குக்கும் வந்து பொதுவா சொல்றத. இதுக்கு என்ன பேர் சார்? ஈடிஸ் எல்போபிக்டஸ். முப்பத்தி 2வது கேள்வி. கண்டி பிரதேசத்தை அண்மித்த நீர்த்தேக்கம் யாது? இது வந்து எம்சிக்யூல வந்த கேள்வி. எனக்கு எம்சிக்யூல என்னென்ன விடைகள் வந்துட்டு தெரியல. பொதுவா நீர் அண்மித்தன்னு சொல்ல போகல, கண்டிய அண்மிச்சு இருக்கிற நீர்த்தேக்கம் சொல்ல போகல. ஒன்று விக்டோரியா நீர்த்தேக்கம் இருக்குது, அதே போல கொத்மலை நீர்த்தேக்கம் இருக்குது. சரி, இது வந்து அந்த அதாவது கண்டிய அந்த பிரதேசத்தை அண்டிகிற நீர்த்தேக்கம். ஒன்று விக்டோரியா, அடுத்தது கொத்மலை. இதே கண்டி டவுனுக்கு ஒரு நீர்த்தேக்கம் ஒன்று இருக்கு, அது என்னன்னு தெரியுமோ? கெண்டி லேக். கெண்டி லேக். கெண்டி லேக் அது வந்து கண்டி நகரத்துள்ளுக்கு, அதாவது தலதா மாளிகையோடய இருக்குது. அதை கெண்டி லேக்னு சொல்றது, கண்டி ஏரி. அதுக்கு இன்னொரு பேர் ஒன்று இருக்குது, சி ஆஃப் மில்க், பால் கடல்னு சொல்லுவாங்க. பால் கடல், சி ஆஃப் மில்க். அதுல மீன் பிடிக்கலாம் தடை விதிச்சுக்கிறான், மீன் நிறைய இருக்குது. கெண்டி லேக், கண்டி ஏரி, அத பால் கடல்னு சொல்றத சி ஆஃப் மில்க்னு சொல்றேன். இந்த கண்டி லேக் வந்து யாரால உருவாக்கப்பட்டது? கண்டியினுடைய கடைசி மன்னன், இலங்கையினுடைய கடைசி மன்னன் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன். அவனோடாக தான் அது உருவாக்கப்பட்டது. முப்பத்தி 3வது கேள்வியை பாருங்க. இவ்வருடத்தில் இதுவரை வந்துள்ள சுற்றுலா பயணி எண்ணிக்கை என்னன்னு கேட்டா 13 மில்லியன். இதுவரை 13 மில்லியன் வந்திருக்கிறாங்க. பலங்கல்ல 1.3 மில்லியன், 13 லட்சம். 1.3 மில்லியன். முப்பத்தி 4வது கேள்வி பாருங்க. உலகின் நுரையீரல் என்று அழைக்கப்படும் காடு அமேசான் மலைக்காடு. அமேசான் மலைக்காடு அது பெரும் பகுதி வந்து அமேசான் மலைக்காடு வந்து பிரேசில் நாட்டு வந்து கொண்டிருக்குது. ஓகே. 35வது கேள்வி. தேயிலை ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள இடம் ரப்பர் ஆராய்ச்சி நிலையம் எங்க இருக்குது? அகலவத்தை. தென்னை ஆராய்ச்சி நிலையம் லுணுவில. ஓகே. கராம்பு ஆராய்ச்சி நிலையம் பலோல்பிட்டியா. என்ன பேர் சார்? பலோல்பிட்டியா. கருவா தானே சார்? கருவா சாரி, கருவா வந்து பலோல்பிட்டியா. பலோல்பிட்டியா. ஓகே, பலோல்பிட்டியா. ஓகே. ஓகே சார்.
36வது கேள்வியை பாருங்க. ஜனாதிபதி தேர்தல் போன்று ஒரே தொகுதியாக இடம்பெறும் தேர்தல். ரிஃபரண்டம். சர்வஜன வாக்கெடுப்பு. சர்வஜன வாக்கெடுப்பு. வேற பார்லிமெண்ட் எலெக்ஷன். இத நீங்க இந்த பொதுசன அபிப்பிராயம் வைக்கல, பொதுசன அபிப்பிராயத்தை எடுத்துக்கொள்றேன். அதாவது ஒப்பம் கோடல்னு சொல்லலாம், மக்கள் தீர்ப்பு. மக்கள் தீர்ப்பு தெரியும். 37 விலங்கல்ல. 34வது பதில் வந்து அமேசான் மலைக்காடு. 36வதுக்கு மக்கள் தீர்ப்பு அப்படிங்கிறது அது தேர்தல் இல்லையே சார், அது ஒரு அபிப்பிராயம் தானே. அது ஒரு நாட்டுல ஒரு தொகுதியான்னு சொல்ல போக்குல அது மக்கள் தீர்ப்பு, அது ஒரு தேர்தலா தான். அந்த தேர்தல் அடிப்படையில பார்க்கும் போதும் அது தேர்தலா தான் அவங்க கணக்கிடுறத. சரியோ இது வரைக்கும் விலங்கல. ஒருக்காவாசி நடந்திருக்கு, இல்லாட்டி 1982 நடந்துச்சு. கூட்டுறதுக்கு காலையில நீடிக்கிறதுக்கு. ஓகே. 37வது கேள்வியை பாருங்க. 2025 மார்ச் மாதம் அளவில் ஏற்பட்ட பாரிய பூகம்பத்துடன் தொடர்புடைய நாடு எது? பர்மான்னு சொல்றாங்க, மியான்மர்னு சொல்லுங்க. சரியோ? மியான்மர். அப்ப கடைசியா நம்ம பார்த்தோம் காட்டுத்தீ ஏற்பட்டது கலிபோர்னியா, அமெரிக்கா நடந்திருந்தது. இப்ப அண்மையில ஒரு பூமி அதிர்ச்சி ஒன்று ஏற்பட்டுச்சு. அளவுல ரஷ்யால. ஓகே. அப்ப அதுல வந்து இந்த சுனாமி அலைகளும் வந்து அந்த அனர்த்தம் அந்த பூமி அதிர்ச்சி ஊடாக உருவாகி இருந்துச்சு. சுனாமி அலைகளும் வந்து 37க்கு இனி மியான்மர் கொடுக்கலாது தானே சார்? இப்ப நம்ம ரஷ்யா தானே இனி கொடுக்கணும் லேட்டஸ்டா. இல்ல அவங்க பேப்பர்ல கேட்ட கேள்வியை பாருங்க, அழகா தானே கேட்டீங்க. கேட்டாங்க மார்ச் மாதம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ மியான்மர் தான் வரும். ஓகே ஓகே சரி. இந்த என்ன திரும்ப சொன்னீங்க, என்னது அந்த அழிவு கூட என்னமோ? அழிவு கூடினது ஜப்பானுக்கு. அதாவது ஜப்பான், அதே போல அமெரிக்காட சில பகுதிகளை வந்து அது இந்த பசிபிக் பிராந்தியத்துல தான் அது ஏற்பட்டது. ஹவாய்க்கும் அடித்தது. ஹவாய்க்கும் வந்தது. ஹவாய் அதே போல ஜப்பான் நாடு, இது 2 நாட்டுக்குமே அது சுனாமி பேரலைகள் போன இடம். 38வது கேள்வி. ரஷ்யாவில சார். நீங்க எனக்கு கேட்டது எனக்கு விளங்கல சரியா. அந்த லைன் கொஞ்சம் விட்டு வந்துச்சு எனக்கு. இங்க எனக்கு இங்க நான் ஈக்கிற ஏரியால இப்ப சரியான மழை பெய்யுது. ரஷ்யால அந்த பூமி அதிர்ச்சி ரஷ்யால தான் ஏற்பட்டது சார். முதல் நிலநடுக்கம் வந்தது இப்ப இல்ல. ஓமம் ரஷ்யா தான். ஓகே. 38வது கேள்வி பாருங்க. முதலாம் இது வந்து அந்த லோ எக்ஸாம்க்கு வந்து முதலாம் விமல தர்ம சூரியனின் சிறுபராய பெயர் யாரு? கோனப்பு பண்டார. அது இந்த அவனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, எப்படி சொல்றது, டொம் ஜோன் ஆஃப் ஆஸ்ட்ரியான்னு சொல்றது, டொன் ஜோன் அப்புஹாமின்னு சொல்றது. சரியா? டொம் ஜோன் ஆஃப் ஆஸ்ட்ரியான்னு சொல்றது கோனப்பு பண்டாரைய, டொன் ஜோன் அப்புஹாமின்னு சொல்றத சும்மா நார்மலா தெரிஞ்சுக்கோங்க. 39வது கேள்வி. வீச்சட்டை உருவாக்கிய நாடு எது? சீனாவ. டீப் சீக்கும் சீனா தான். அதே போல ஜூம் வந்து சீன நாட்டவர் தான். அவர் வந்து அந்த எரிக் யுவான் அவர் தான் உருவாக்கினாரு. ஜூமை உருவாக்கினது எரிக் யுவான். ஒரிஜின் வந்து சைனா, ஆனா இப்ப கண்ட்ரி வந்து அவர் அமெரிக்கால இருக்கிறாரு. 40வது கேள்வி வந்து சமநல வாவியின் அண்மையில் அமைந்துள்ள பல்கலைக்கழகம் எது?
சப்ரகமோ பல்கலைக்கழகம். ஓகே. பாராளுமன்றத்தை சூழ்கிறது அந்த இதுக்கு என்ன சொல்றது? தியவனாறு. தியவனாறு. அதே போல இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகம் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, அதுக்கு பக்கத்தால ஒரு ரிவர் ஒன்று போகுது, ஆறு ஒன்று. என்ன பேர் சார்? ஒலிவில் பாலம் கல்லோயா. சார் கிழக்கு பல்கலைக்கழக பக்கத்துல. 41வது கேள்வி. 2025 உலக அளவை போடு 2ஆம் இடம் பெற்றவரின் பெயர். 2ஆம் இடம் பெற்றவர பேர் கேட்டிக்குது. அது உண்மையா கெஸ் பண்ண இயலாத ஒரு கேள்வி. மிஸ் ஸ்ரீலங்காவா மிஸ் ஸ்ரீலங்கா ஆண்டு அந்த மிஸ்ஸா மிஸ்ஸஸ் ஆண்டு தெரியல என்ன சார். அதுல 2 இருக்குதானே சார். எட்டாவது சுற்றில திரும்பி அந்த அவரோட நாடு வந்து எத்தியோப்பியா. அவரோட நாடு எத்தியோப்பியா. அவரோட பேர் வந்து ஹசட் டெரஜ் அட்மாசு. ஃபைனல் இதுல மிஸ் வேர்ல்டு யாரு? தாய்லாந்து நாட்டை சேர்ந்து என்னது யார்? அவரோட பேர் என்ன? 2025. ஓகே. ஒப்பல் சுஜாதா ஸ்வாங்ஸ்கிரி. இவர் வந்து மிஸ் வேர்ல்டு. ஓகே. அப்ப இதுக்கு வந்து முக்கியமா இலங்கையில இருந்து போன அவங்களும் முக்கியமான ஒரு நபர். அவங்களோட பேர் வந்து அனுதி குணசேகர. ஓகே. இது எங்க நடந்ததுன்னு சொன்னா இந்தியால ஹைதராபாத்ல நடந்தது. இந்தியால ஹைதராபாத்ல தான் நடந்தது. அந்த 2ஆம் இடம் பெற்றோர் பேர் வந்து ஹசட் டெரஜ் அட்மாசு. ஹசட் டெரஜ் அட்மாசு. நாடு என்னது? எத்தியோப்பியாவ. இல்ல இந்த கேள்வி நமக்கு இன்னொரு தடவை எதிர்பார்க்கறதுக்குரிய வாய்ப்பு இல்லை. எப்படிக்குமே அது ஒரு யாரை விட எழுதக்கூடாண்டு போட்ட கேள்விதான் அது. 42வது கேள்வி பாருங்க. மனித உடலில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை அது 206. அதுல எனக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. எனக்கே கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அது என்னென்ன விஷயம் தான், மனித உடம்புல இது மிகப்பெரிய உறுப்பு? அதாவது இந்த சைஸ் அதே போல அதோட பாரத்தை வச்சு பார்க்கும்போது தோல் தான் வரணும். தோல் தான் வரணும். ஆனா வயிற்று பகுதின்னு கேட்ட ஈரல் வரும் சார். வயிற்று பகுதின்னு சொல்லி கேட்டா அது ஓகே, ஈரல் நமக்கு தெளிவா கொடுக்கும். ஆனா பொதுவாவே கொடுக்கக்கூடிய ஒரு பதில் எதுன்னு கேட்டா தோல் தான். ஓகே. 43வது கேள்வி. இலங்கையில் ஜிர்கோன் கனிம வளம் அதிகமாக காணப்படும் இடம் யாது? திருகோணமலை. புல்மோட்டை. புல்மூட்டைன்னு சொல்லுவோமே, புல்மோட்டை தான் சரிங்க. புல்மோட்டை வந்து ட்ரிங்கோ டிஸ்ட்ரிக்ட் அப்படித்தானே? ஆனா இந்த ஜிர்கோன் சொல்ற இந்த கனிம மணல் வந்து முதலாவது கண்டுபிடிக்கப்பட்டது ரத்தினபுரியில. முதலாவது இது எங்க கண்டுபிடிச்சேன்னு கேட்டா ரத்தினபுரி. அதாவது ரத்தினங்களின் நகரம் ரத்தினபுரி. ரத்தினங்களின் நகரம் அங்கதான் இது கண்டுபிடிச்சது. ஆனா அதிக அளவு எங்க இருக்குதுன்னு கேட்டா புல்மோட்டில தான் இருக்குது. 44வது கேள்வி. மகாவம்சத்தை ஆங்கில மொழிபெயர்ப்பு செய்தவரின் பெயர் யாது? முதல்ல மகாவம்சம் வந்து எந்த மொழியில இருந்தது? பாலி மொழியில தான் மகாவம்சம் இருந்தது. அத ஆங்கில மொழிக்கு மொழிபெயர்ப்பு பேர் என்னன்னு கேட்டா ஜோர்ஜ் டேனர். இந்த மகாவம்சத்துக்கு முன்னுக்கு என்ன இலக்கிய மூலாதாரம் இருந்தது? தீபவம்சம். அப்ப ஜோர்ஜ் டேனர் தான் ஆங்கில மொழிக்கு வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சவர். சும்மா பொதுவா மகாவம்சத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டா மகாநாம தேவர். ஓகே. அதே கண்டிய திருமணத்துல தீகன்னு சொல்றது வந்து இந்த மணமகளை தன்னோட வீட்டுக்கு அழைத்து கொண்டு போறது அப்படின்னு சொல்றது. மணமகளை தனது வீட்டிற்கு அழைத்து சென்று அங்கு வாழ்றது, அததான் தீகன்னு சொல்றது. சரியா? அடுத்த கேள்வி இப்போ 46க்கு. 46 வந்து இலங்கையின் கரையோரத்தின் நீளம் 1340 கிலோமீட்டர். அது மைல்ல சொன்னா 830 மைல்.
அப்ப இந்த கரையோரத்தை மொத்தம் 14 மாவட்டங்களுக்கு கரையோரம் மீக்குதா? 14 மாவட்டங்கள் கரையோரத்தை கொண்டது. எத்தனை மைல் சார்? இல்ல விலங்கல்ல எத்தனை மைல் சார்? 830 மைல். ஆட்புல கடலில் எவ்வளவு சார்? அது இப்ப மைல் கணக்குல இலங்கைக்கு வந்து 12 மைல் வந்து வழங்கப்பட்டிருந்தது. அடுத்த ஒரு மைல் சொல்றது கிட்டத்தட்ட 1.6 கிலோமீட்டர். ஓ 47வது கேள்வி பாருங்க. சகல பிள்ளைகளினதும் எதிர்கால நல்வாழ்வை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்கு அமைய தேசிய ரீதியில் ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்ச்சி திட்டம் எது? ஸ்ரீலங்கா. அர்த்த சகல பிள்ளைகளிடம் எதிர்கால நல்வாழ்வை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்கு அமைய தேசிய ரீதியில அண்மையில இப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு நிகழ்ச்சி திட்டம். அந்த நிகழ்ச்சி திட்டத்தோட பேர் வந்து அர்த்த. இது யார மெயின் பண்ணின்னு சொன்னா, இந்த சிறுவர் பராமரிப்பு இல்லங்கள்ல வாழ்றாங்களே சிறார்கள், அவங்களை அடிப்படையாக கொண்டுதான் இது ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப இந்த சிறுவர் இல்ல பராமரிப்பு சிறுவர்களுக்கு இதுல மாதாந்தம் 5000 ரூபாய் அவங்களுக்கு வழங்குறது. அது 5000 ரூபாயில வந்து 3000 ரூபாய் வந்து அந்த சிறுவர் பராமரிப்பு நிலையம், அந்த சிறுவர் இல்லத்துக்கு வழங்குற மாதிரியும், அதுல 2000 ரூபாய் வந்து அவங்களோட வங்கி அக்கௌண்ட் ஒரு சேமிப்பா அவங்களுக்கு சேமிச்சு கொண்டு வர்றது. இதுக்காக அவங்க தேசிய சேமிப்பு வங்கியோட ஒருங்கிணைந்து இந்த செயற்பாடை செய்யறாங்க இலங்கை அரசாங்கத்தாங்க. சரியா? இலங்கையில மொத்தம் இப்போ என்பது என்ன சார்? கண்டிய திருமணத்தில் கண்டிய திருமண தீக என்பது மணமகன் மணமகளை தனது வீட்டிற்கு அழைத்து சென்று அங்கு வாழுவது. அப்ப இந்த அர்த்தம் நான் சொல்லிட்டேன். சிறுவர் இல்ல சிறார்களுக்கு மாதம் 5000 ரூபாய் சொல்லி கொடுக்குறேன். அது சிறுவர் இல்லத்துக்கு சொல்லி 3000 ரூபாய் கொடுக்குறேன். அவங்களோட சேமிப்புக்கு சொல்லி 2000 ரூபாய் சொல்லி கொடுக்குறேன். அப்ப இது வந்து அவங்க தேசிய சேமிப்பு வங்கியோட ஒருங்கிணைந்து அந்த வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இதுல மொத்தம் 356 சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குது. இந்த சிறுவர்னு சொல்லும்போது இப்ப மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் யார் இப்ப இலங்கையில? சாவித்ரி போல்ராஜ். 48வது கேள்வி. யுனெஸ்கோவின் உலக கலாச்சார பாரம்பரிய பட்டியலிருந்து நீக்கப்படும் அபாயம் காணப்படும் இடம் யாது? தொல்பொருள் திணைக்களத்தால அறிவிச்சிருக்கிறாங்க சீகிரியாவை. ஓகே. அப்ப இலங்கையில மொத்தம் மரபுரிமை இடங்கள் மொத்தம் 8 இருக்குது. அது 8யும் சொல்றேன், எழுதுங்க. ஒன்று பொலன்னறுவ, சீகிரியா, அனுராதபுரம், அடுத்தது கண்டி, அடுத்தது காலி கோட்டை வரும். அடுத்தது தம்புல்லையில இருக்குது ரங்கிரி விகார. தம்புல்ல இருக்குது ரங்கிரி விகார. அது தங்க கோயில்னு சொல்லுவாங்க. அதை நீக்கிட்டாங்க. விலங்கல அதை நீக்கினதுக்கு அந்த இன்னும் இது வரைக்கும் யுனெஸ்கோ அவங்களோட மரபுரிமை அது 8யும் தந்துதான் இருக்கிறாங்க. அது உத்தியோகபூர்வமா இதுவரைக்கும் அறிவிக்கலையே அதை நீக்கிட்டேன்னு சொல்லி. உத்தியோகபூர்வமான கூடிய தகவல் ஒன்றும் வரல. இதுவெல்லாம் வந்து இந்த செயற்கையா உருவாக்க 6 சொன்ன இயற்கை சிங்கராஜவனம், அதே போல மத்திய மலைநாடு. சிங்கராஜவனம் அடுத்து மத்திய மலைநாடு. இதுல இறுதியா தான் 2010ஆம் ஆண்டு மத்திய மலைநாட வந்து உலக மரபுரிமை இடங்களா வந்து ஏற்றுக்கொண்டது. தெரியும். 49வது கேள்வி. அவங்களுக்கு அன்னைக்கு கடைசி கிளாஸ் சொன்னா 1972ஆம் ஆண்டு முதல் இவங்க வந்து உலக மரபுரிமை இடங்களை வந்து பெயர் பட்டியல்படுத்திட்டு வராங்க. அதிக அளவு வந்து இத்தாலியில வந்து மரபுரிமை இடங்கள் காணப்படுதுன்னு சொல்லி நாம் பார்த்தோம். என்னது அந்த கடைசி கிளாஸ்ல பார்த்தா ஃபோர்பிட்டன் சிட்டி. இந்த ஃபோர்பிட்டன் சிட்டி வந்து சைனால இருக்குது. ஓகே. 49வது கேள்வி. வளமான நாடு பாதுகாப்பான வாழ்க்கையை உருவாக்குவதற்கான தேசிய வேலை திட்டத்தின் பெயர் யாது? கிளீன் ஸ்ரீலங்காவா?
நெக்ஸ்ட் ஸ்ரீலங்கா. ஆ நெக்ஸ்ட் ஸ்ரீலங்கா. நெக்ஸ்ட் இல்ல இல்ல இல்ல. வளமான நாடு பாதுகாப்பான வாழ்க்கை உருவாக தேசிய வேலை திட்டம் வந்து இப்ப ஆரம்பிக்கப்பட்ட தேசிய வேலை திட்டம் வந்து பிரஜாசக்தி. பிரஜாசக்தி. பிரஜாசக்தி தான் இப்ப அண்மையில ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேலை திட்டம். அவங்களோட துணைப்பொருள், இந்த பிரஜாசக்தியோட துணைப்பொருள் தான் இந்த வளமான நாடு பாதுகாப்பான வாழ்க்கை. இது வந்து எதுக்காகன்னு சொன்னா, இந்த நிலை பேரான அபிவிருத்தி இலக்குல வறுமையின்மை, இந்த பசியின்மை இதை இல்லாமக்கணும் என்ற நோக்கத்துல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டமா இந்த பிரஜாசக்தியை சொல்றாங்க. சரியா? இந்த பிரஜாசக்தி இன்னும் வரலையே. டிஎஸ்ஓபிசிக்கு இன்னும் வரல தானே பிரஜாசக்தி? இது வரைக்கும் வரல. அண்மையில வரும், கிட்டத்துல வரும். இப்ப அவங்க சர்க்குலர் இஷ்யூ பண்ணல. சர்க்குலர் இஷ்யூ பண்ணதோட அதுக்குரிய வேலைகள் துவங்கிடுவாங்க. பிரஜாசக்தி என்னன்னு சொன்னா, கிராம மட்டத்தில இருந்து திட்டங்களை கொண்டு போறது. இப்ப இதுக்கு முன்னுக்கு வந்த திட்டம் எல்லாமே மேல் மட்டத்துல இருந்து கீழ் மட்டத்துக்கு வந்த திட்டங்கள் தானே. இப்ப பிரஜாசக்தி அப்படின்னு சொன்னா கீழ் மட்டத்தில இருந்து மேல் மட்டத்துக்கு கொண்டு போவாங்க. அப்ப கீழ் மட்டத்துல சொல்ல போக்குல ஒவ்வொரு ஜிஎஸ் டிவிஷன்லையும் வந்து, அதாவது இடிஓ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க அங்க ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணணும். அந்த டீம் எப்படின்னா 20 இருந்து 25 பேருக்கு இடைப்பட்ட ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி, அதுல இடிஓ, ஜிஎஸ், விவசாய உத்தியோகத்தர், வேற யார் இருக்கீங்க உங்களோட ஏரியால? போலீஸ் வில்லேஜ் டெவலப்மெண்ட் பிளான் செஞ்சாச்சு. 2025 30 வரையான காலப்பகுதிக்குரிய விடிபி வில்லேஜ் டெவலப்மெண்ட் பிளான் ஸ்டார்டிங். ஓகே. என்ன பிரஜாசக்தின பேர்ல அது இன்னும் கொண்டு வரல அப்படித்தானே? இல்ல பேர் மாத்த இந்த பேர்ல அது போகுமாண்ணா? சரியோ, சரி. இப்ப இது பிரஜாசக்தின்னு சொல்லும் போது நம்ம இலங்கையில வந்து ஒவ்வொரு காலத்துக்கு காலம் வந்து இந்த நலன்புரி திட்டங்கள் நிறைய கொண்டு வரது. இப்ப கடைசியா இலங்கையை கொண்டு வந்த நலன் திட்டம் தான் 2024 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த அஸ்வசுமைய கிட்டத்தட்ட 2.4 மில்லியன் மக்களுக்கு வந்து வழங்குறதுக்கு எதிர்பார்க்கினோம். ஆனா இது வரைக்கும் 1.7 மில்லியன் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது இந்த அஸ்வசுமை. இது வந்து இறுதியாக கொண்டு வரப்பட்டு, ஆனா முதலாவது இது வந்து 1990 ஆண்டு ஆரம்பம். இது அதாவது தொடக்கம் 1990 துவங்கிட்டு 90 ஆண்டு இது ஜனசவி என்ற பேர்ல ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தினாங்க. அப்படித்தான் 90 ஆண்டு ஜனசவியை தானே இருந்தது. அதுக்கு போறோம் வந்து 2000 ஆண்டுல சமுர்த்தி திட்டத்தை கொண்டு மாத்தினாங்க. 2020 ஒரு இடையில ஒரு இது ஒன்று கொண்டு வந்தாங்க. திவி நெகுமான்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க 2020. ஒரு 24 தான் இந்த அஸ்வசுமை. இப்ப இந்த சமுர்த்தி எல்லாம் நிப்பாட்டியாச்சு தானே, எல்லாத்தையும் நிப்பாட்டி இப்ப போய் கொண்டு இருக்குது. இப்ப இதுல அடுத்த கட்டமாக இந்த பிரஜாசக்தியும் கொண்டு வந்து அந்த ஊரை வந்து டெவலப் பண்றது அப்படின்னு ஒரு இதுல கொண்டு வராங்க. சரி, ஓகே. அப்ப இந்த கேள்விக்குரிய பதில் வந்து பிரஜாசக்தி. 50வது, ஒருவர் வரி செலுத்துபவராயின் வருடாந்த வருமானம் எவ்வளவு காணப்படுதல் வேண்டும்? 18 லட்சம் வரும். 18 லட்சமா? 18 லட்சம் காணப்படும். மாதம் சொல்ல போக்குல 1,50,000 அதிகமா இருக்கணுமா? ஓகே, சரி. இந்த அடுத்து வந்து சர்வதேச நாணய நிதியம் சம்பந்தமா கொஞ்சம் தரணுன்றதான் அதையும் பார்த்துடும். சர்வதேச நாணய நிதியம் உருவாவதற்கு வழிவகுத்த ஒப்பந்தத்தின் பெயர் யாது? பிரிட்டன் வூட்ஸ். அதாவது என்னன்னு சொன்னா, இந்த 1944 ஆண்டுல தான் இந்த அமெரிக்காட பிரிட்டன் வூட், அமெரிக்கால தான் இந்த பிரிட்டன் வூட் சொல்ற நகரம். அப்ப அங்க வச்சு ஒரு ஒப்பந்தத்தை 44 நாடுகள் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வராங்க. அந்த ஒப்பந்தம் என்னன்னு கேட்டா பிரிட்டன் வூட் ஒப்பந்தம். இந்த பிரிட்டன் வூட் ஒப்பந்தத்தின் அடிப்படையில தான் இந்த சர்வதேச நாணய நிதியம் அதே போல உலக வங்கி இது ரெண்டையுமே உருவாக்குறாங்க. சரியா? அப்ப இந்த IMF ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்டா 1945 ஆண்டு. இது ஆரம்பம். எக்ரிமெண்ட், பிரிட்டன் வூட் எக்ரிமெண்ட் ஒப்பந்தம் வந்து 1944 ஆண்டு. ஆனா IMF ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1945. அப்ப 1945 ஆண்டு டிசம்பர் 27 IMF வந்து உத்தியோகபூர்வமா ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு.
ஆரம்பித்த போதிலும் 1947 ஆண்டு வர 1947 தான் அவங்களோட பணிகளை வந்து அவங்க ஆரம்பிச்சு கொண்டு போறாங்க. செயற்படுது 1947 ஆரம்பிக்கும் 1945, ஆனா செயற்படலாம் 1947 தான் துவங்கி போறாங்க. அப்ப IMF-னுடைய தற்போதைய முகாமைத்துவ பணிப்பாளர் யாருன்னு கேட்டா கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா. கீதா கோபிநாத் வந்து டிப்யூட்டி முகாமைத்துவ பணிப்பாளர், மேனேஜிங் டைரக்டர். யார் சார்? IMF ஸ்டார்ட் பண்ணது 44 தானே வருது இல்லையா? 1944 வந்து IMF-னுக்கு வந்து இந்த பிரிட்டன் வுட் ஒப்பந்தம் தான் கொண்டு வராங்க. அது உத்தியோகபூர்வமா ஆரம்பிக்கப்பட்டது 1945 தான். சரியோ? சார் அந்த 53க்கு என்ன சார்? 53க்கு பதிலுமா கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா, முகாமைத்துவ பணிப்பாளர். நாடு சார், விளங்கல? நாடு வந்து கிறிஸ்டிலினா ஜோர்ஜிவா இத்தாலியா? பல்கேரியா. சரியா? இப்ப நம்ம கீதா கோபிநாத் இப்ப இலங்கைக்குள்ள வந்துட்டு போனாங்களே, அவங்க வந்து டிப்யூட்டி மேனேஜிங் டைரக்டர். இப்ப அவங்க பதவியை விட்டு விலகிட்டாங்க. பதவியை விலகிட்டு அவங்க இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சாங்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. இப்ப ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிலே போய் திரும்ப சேர்ந்துக்கிறாங்க. சரியோ? அப்படி 54வது கேள்விக்கு வாங்க. IMF இலங்கையின் நாட்டுக்கான வதிவிட IMF இலங்கை நாட்டுக்கான வதிவிட பிரதிநிதி யாருன்னு கேட்டா மார்த்தா ஒண்ட மைக்கேல். மார்த்தா ஒண்ட மைக்கேல். மார்த்தா ஒண்ட மைக்கேல். விளங்கல? 54 ஆன்சர் என்ன? மார்த்தா ஒண்ட மைக்கேல். மார்த்தா ஒண்ட மைக்கேல். 55வது IMF உடன் இலங்கை இணைந்த ஆண்டு சொல்ல போக்குல பொதுவா இலங்கையில வந்து 1950ஆம் ஆண்டு மத்திய வங்கி ஆரம்பிக்கப்படுது. இந்த மத்திய வங்கி ஆரம்பிக்கப்பட்டதோ அதே போல 1950ஆம் ஆண்டு இவங்க இலங்கை வந்து உலக வங்கியோடையும் போயிட்டு இணைகிறாங்க, சர்வதேச நாணய நிதியத்தோடையும் இணைகிறாங்க. 1950 தான் இலங்கை வந்து சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்த ஆண்டுங்க 1950. IMF உருவாக்கப்பட்டதன் நோக்கம் என்னன்னு கேட்டா, நான் அவங்களுக்கு இந்த இதுக்குரிய நோட்ஸ் நான் உங்களுக்கு போட்டுறேன். கிளாஸ் முடிவு நான் போட்டுடுறேன். அது நோக்கம் விளங்கல? நாணய ஒத்துழைப்பும். வெரி குட். அதாவது சர்வதேச நாணய ஒத்துழைப்பு, நான் சும்மா சுருக்கமா சொல்றேன், எழுதுங்க. சர்வதேச நாணய ஒத்துழைப்பு, சர்வதேச நாணய ஒத்துழைப்பு, மாற்று விகித நிலைத்தன்மை, சர்வதேச நாணய ஒத்துழைப்பு, மாற்று விகித நிலைத்தன்மை, மாற்று விகித நிலைத்தன்மை மற்றும் முறையான மாற்று விகித ஏற்பாடுகளை ஊக்குவிப்பதற்கும் பொருளாதார வளர்ச்சி மற்றும் உயர் வேலை வாய்ப்புகளை வளர்ப்பதற்கும் நிறுவப்பட்டது. சாரி, கொஞ்சம் நீங்க சொல்றேன். சர்வதேச நாணய ஒத்துழைப்பு, மாற்று விகித நிலைத்தன்மை மற்றும் முறையான மாற்று விகித ஏற்பாடுகளை ஊக்குவிப்பதற்கும் பொருளாதார வளர்ச்சி மற்றும் உயர் வேலை வாய்ப்புகளை வளர்ப்பதற்கும் நிறுவப்பட்டது.
இது வந்து அவங்களோட நோக்கம்னு சொல்லப்படுது. உண்மையா அவங்க இதுதான் அவங்களோட நோக்கம். ஆனா இவங்க எல்லா நாட்டுக்குமான்னு கேட்டா இல்ல. அவங்க ஏன் ஆரம்பிச்சாங்கன்னா யூரோப் கண்ட்ரிஸ் அதே போல ஜப்பான். இந்த இதுகள நாட்டுற பொருளாதாரங்களை மேல கொண்டு வரணும். இதுக்காகத்தான் அவங்க ஆரம்பிக்கப்பட்டது உண்மையாவே. அதன் பிறகு அது எல்லா நாட்டுக்கும் சொல்லி பொதுவா போனது. சரியோ? ஓகே சார். அப்ப IMFல தலைமையகம் ஈக்கிறது வாஷிங்டன்ல இருக்குது. 59வது கேள்வி கொஞ்சம் பாருங்க. IMF விரிவாக்கம் வந்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். அது உங்களுக்கு தெரியும். IMF மேற்கொள்ளும் பணிகள் யாவைன்னு சொன்னா IMF வந்து பல பிரதானமா அதை 4 வகையா வகைப்படுத்திக்கிறேன். 4 வகைன்னு சொல்ல போக ஒன்று வந்து நிதி ஸ்திரத்தன்மையை பாதுகாத்தல். நிதி ஸ்திரத்தன்மையை பாதுகாத்தல். அப்ப நிதியில ஸ்திரத்தன்மைன்னு சொல்ல போகல அதுக்காக அவங்க என்ன செய்வாங்கன்னா கண்காணிப்பு மற்றும் கொள்கை ரீதியான ஆலோசனைகளை வழங்குவாங்க. நிதி அது எழுதாங்க. நான் சொல்றதை மட்டும் நோட் பண்ணுங்க. நீங்க IMF மேற்கொள்ளும் பணியில ஒன்று எழுதுங்க நிதி ஸ்திரத்தன்மையை பாதுகாத்தல். இதுல ஒன்று வந்து நிதி ஸ்திரத்தன்மையை பாதுகாத்தல். நான் சொல்றதை நீங்க எழுதாங்க. இப்ப நான் சொல்றத நிதி ஸ்திரத்தன்மையை பாதுகாத்தல் சொல்ல போக்குள்ள அவங்க கண்காணிக்கிறது, அதே போல கொள்கை ரீதியான ஆலோசனைகள் வழங்குற இந்த மாதிரி வேலையை செய்வாங்க. நிதி உதவிகளை வழங்குவாங்க நாடுகளுக்கு. அதே போல இந்த சில ஒரு நாடு அரச நிறுவனங்கள் இருக்குதுன்னு அதுகளுக்காக வந்து தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவாங்க, ஆலோசனைகளை வழங்க. இப்ப இலங்கை எடுத்துக்கோங்க. இலங்கையை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன இந்த இலங்கை மின்சார சபை அதுல திருத்தங்கள் மேற்கொள்ள சுட்டி அவங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கினாங்க. அதே போல பெட்ரோலியம், அதே போல ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இதெல்லாம் அவங்க முக்கியமான இதுகளை வந்து வழங்கினாங்க. திட்டங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கி இதெல்லாம் செய்யுங்க, நாங்க சொல்ற மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி அவங்க கண்டிஷன் போட்டாங்க. அப்ப இது IMFல இருக்கிற சவால்னு சொல்ல போக்குல இப்ப அது கேள்வியில இல்ல, சாதாரண ஒரு சவாலா வரும். எப்படி அவங்களோட அந்த இறுக்கமான அந்த தன்மையை வந்து இலங்கையால கடைபிடிக்கிறது ரொம்பவும் கஷ்டம். ஏன்னா இலங்கை வந்து ஒரு நலன் புரிய அடிப்படையாக கொண்டு போற ஒரு நாடு. அப்ப அவங்கள எப்படி எப்பயுமே அவங்க நலன் புரிக்க அவங்க விருப்பம் இல்லை. அப்ப எப்பயுமே அதை குறைங்கன்னு அவங்க நிற்பாங்க. அது அவங்க அப்படிதான் இருப்பாங்க. இலங்கையில கொள்கை வேற. இப்ப நம்ம 20 பேர் உட்கார்ந்திக்கிறோம். 20 பேர் உட்கார்ந்திக்கிறது சும்மா நம்மட இது கல்ச்சரை யோசிச்சா என்ன, 20 பேர் உட்கார்ந்திக்கிறதுல தண்ணி போத்தல் எல்லாரும் கொடுக்குறாங்கன்னா நம்மளும் ஒரு தண்ணி போத்தல் எடுத்து சும்மா வச்சுக்கொள்வோம். நமக்கு எல்லாரும் கொடுக்குற தண்ணி நம்மளே எடுத்துக்கொள்வோம். அதான் நம்ம பொது இலங்கையினுடைய மக்களோட கொள்கை. தேவை இருக்குது எல்லாருக்கும் தானே கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்மளும் எடுப்போம். அந்த மாதிரிதான் இலங்கை நலன்புரி அடிப்படையாக கொண்டு ஒரு நாடு. சரியோ? அடுத்த 2வது எழுதுங்க சர்வதேச வர்த்தகத்தை எளிதாக்குதல். 2வது சர்வதேச வர்த்தகத்தை எளிதாக்குதல். சர்வதேச வர்த்தகம் சொல்ல போக்குல பொதுவா சர்வதேச வர்த்தகம் சொல்ல இது IMF முக்கியமான விஷயமே அமெரிக்கா டாலர் அடிப்படையாக கொண்டுதான் சர்வதேச வர்த்தகத்தை வந்து செய்வாங்க. அப்ப அவங்க அந்த பரிமாற்றத்துக்குரிய அந்த நிலைத்தன்மையை உருவாக்குறதுக்காக டொலரை வச்சு கொள்ளுவாங்க. அதே போல ஒரு நாட்டுக்கு இந்த அந்நிய செலாவணி வார இடங்கள் எதுவும் தடைகள் இருந்தா அதை நீக்கிறதுக்கு உதவுவாங்க. அதே போல ஒரு பிசினஸோட மேலோங்கிறதுக்குரிய அந்த வர்த்தக ரீதியான நிதி ஆதரவையும் அவங்க வழங்குறது. இந்த மாதிரி வேலையை வந்து சர்வதேச வர்த்தகத்தை எளிதாக்குறதுக்கு அவங்க செய்யறது. இதுக்குரிய முழு நோட்ஸ் நான் உங்களுக்கு தருவேன். 3வது வேலை வாய்ப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல். அப்ப வேலை வாய்ப்புன்னு சொல்ல போக்குல அது பெரும் அந்த பொருளாதார ரீதியான ஸ்திரத்தன்மை உருவாக்குறதுக்கு செய்வாங்க. கட்டமைப்பு ரீதியான சீர்திருத்தங்களை மேற்கொள்றது, வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய கொள்கைகள், ஆலோசனைகள், ஆராய்ச்சிகள், பகுப்பாய்வு ரீதியான விடயங்கள் இது எல்லாமே அந்த விடயத்துல வரும். 4வது உலகம் முழுவதும் வறுமையை குறைத்தல். அப்ப அது வறுமையை குறைக்கிறதுக்குரிய செயற்பாடுகள், அவங்க சலுகை ரீதியிலான கடன் வழங்குறது, வறுமை குறைப்புக்குரிய உத்திகள் மேற்கொள்றது, அப்படி சில வேலைகளை வந்து அவங்க வந்து செய்வாங்க. இந்த கடன் நிவாரணம் கூட சில நாடுகள். சரியோ? இதோட சேர்த்து அந்த IMFம் இலங்கையினுடைய பொருளாதார நிலைப்பாடு சொல்லி ஒரு கட்டுரை ஒன்று தரேன். அந்த கட்டுரையும் நீங்க வாசிங்கோ. இப்போ கிளாஸ் முடிய விட்டு இப்போ இன்றைக்கு நைட்டுக்கே நான் உங்களுக்கு இந்த கட்டுரையை ஆர்டிக்கல் போடுறேன். கண்டிப்பா நீங்க எல்லாரும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அதை வாசிங்க, பிரயோசனமா இருக்குமே. 3வது என்ன சார்?
மூணாவது வேலை வாய்ப்பு மற்றும் பொருளாதார வேலை வளர்ச்சி. வாய்ப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல். பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல். 57வதுக்கு என்ன சார் ஆன்சர்? வாஷிங்டன். வாஷிங்டன். அது IMF தலைமையகம் தான், அதே போல உலக வங்கியினுடைய தலைமையகம் தான் வாஷிங்டன்ல தான் இருக்குது. நான் உங்களுக்கு பெண்டிங்ல இருக்குது 2 கேள்வி. அந்த பொருளாதாரம் உலக வங்கியோ அது சரியான டைம் உங்களுக்கு அமைய போக்கு நான் கிளாஸ் செய்வேன். சார் 53 கீதா கோவிநாத்தா? 53க்கும் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா? கீதா கோவிநாத். சகல பிள்ளைகளதும் அந்த எதிர்கால நல்வாழ்வை உறுதிப்படுத்த வேண்டும். அதுல ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்ச்சி திட்டம் என்ன சார்? அர்த்த. சரியா, இவடத்தோட எங்க கிளாஸ் வந்து முடிப்போம். கொஞ்சம் ஒரு நிமிஷம் பொறுங்க. வீடியோ ஓகே.